கிறிஸ்துக்குள் அன்பாய் அழைக்கப்பட்ட அன்பு சகோதர சகோதரிகளே, அனைவருக்கும் இந்த நாளுக்குண்டான வாழ்த்துக்கள். தேவன் நமக்கு கிருபையாய் கொடுத்த இந்த நாளிலும் கூட நாம் மீண்டுமாக ஒன்று கூடி வெள்ளிக்கிழமை தோறும் நாம் பார்த்து வரக்கூடிய சகரியா புஸ்தகத்தின் விளக்கத்தை மறுபடியும் பார்க்கும்படிக்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். தேவனுக்கு கிறிஸ்துவின் மூலம் நன்றி தெரிவித்துக் கொண்டு இந்த வார பாடத்திற்குள் போலாம். அவசரமாக தேட வேண்டாம், முதலில் தேடி வைத்திருக்க வேண்டும். எத்தனாவது வாரம்? 19வது வாரமா? 9வது வாரத்துக்கு நம்ம வந்திருக்கோம். இப்போ நம்ம பார்த்து கொண்டிருக்கும் அதிகாரம் 3rd சாப்டர். 3rd சாப்டர்ல செகண்ட் கிளாஸ். போன வாரம் நம்ம முதல் பாகத்தை பார்த்தோம். இந்த வாரம் நம்ம 2ஆம் பாகத்தை நம்ம பார்க்க இருக்கிறோம். சகரியா புஸ்தகத்தை நம்ம ஏற்கனவே 2ஆக பிரிச்சிட்டோம். அதில் முதல் பார்ட்டை ஆலயம் கட்டி கொண்டிருக்கும் இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்காலம் என்னங்கிறத சொல்வதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு பகுதி. இன்னொரு பகுதி பார்த்தீங்கன்னா 2 பாரங்கள் அப்படிங்கிற தலைப்பில் அது பின்னாடி வர போற ஒரு விஷயம். இப்போ நம்ம இருக்கிறது முதல் பார்ட், இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு பகுதிக்குள்ள இப்போ நம்ம இருக்கோம். அதுல நம்ம எந்த பகுதியில் இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா 8 இரவு தரிசனங்கள் அப்படிங்கிற செகண்ட் போர்ஷனுக்குள்ள இருக்கும். செகண்ட் போர்ஷனுக்குள்ள இருக்கும். இதோடைய தலைப்பு 8 இரவு தரிசனம். 8 இரவு தரிசனத்தை நம்ம பார்க்க போறோம். அது ஏற்கனவே நம்ம எத்தனை பார்த்துட்டோம்? 3 தரிசனங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். 4வது போன வாரம் பார்த்திருக்கோம். ஸோ 4வது தரிசனம் மட்டுமல்ல, 8 தரிசனங்களுமே என்ன நோக்கத்துக்காக கொடுக்கப்பட்டதுன்னா, ஆலயம் கட்டிட்டு இருக்கிற இஸ்ரேல் ஜனங்களுக்கு அஷூரன்ஸ் கொடுக்கறதுக்கும் இல்லையா, என்கரேஜ் பண்றதுக்கும், அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்து பின்னாடி எவ்வளவு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை தேவன் வச்சிருக்காரு. இதெல்லாம் உலக ஜனங்கள் யாருக்குமே கிடைக்காத ஒரு ஆசீர்வாதம், நீங்க நல்லா கட்டுங்க அப்படின்னு சொல்றதுக்காகவே தேவன் கொடுத்த பகுதி தான் இந்த 8 இரவு தரிசனங்களும் சேர்ந்தது. சரிங்களா? சோ இந்த 8 இரவு தரிசனத்துல இப்ப நம்ம பார்த்துக்கிற 4வது தரிசனத்துக்கு என்ன பேர் வச்சோம்? பிரதான ஆசாரியன். அடுத்த வருஷம் மறக்கல, பிரதான ஆசாரியனாகிய யோசுவா. சோ மறுபடியும் ரீகால் பண்ணிக்கலாமா? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணுவீங்களா? கேள்வி கேட்க கேள்வின்னு வந்தாலே பயன்தான். ஆனா நீங்க பண்ணிருக்கீங்க நம்பிக்கை எனக்கு இருக்கு. சோ திருவிழை பைபிள்ல நம்ம போன வாரம் பார்த்த 3ஆம் அதிகாரத்துடைய ஒரு விளக்கத்தை மறுபடியும் நம்ம பார்க்கலாம். முதல் பாயிண்ட் வாசிப்பேன். சகரியா 3ஆம் அதிகாரம் 1 முதல் 5ஆம் வசனம். பின்பு அவன் தலைமை குருவாகி யோசுவாவை எனக்கு காட்டினார். தலைமை குருவாகி யோசுவாவை எனக்கு காட்டினார். யோசுவா கிளியர் நமக்கு யாரும் தெரிஞ்சிருச்சு. மோசே கூட இருந்த அந்த யோசுவா. எந்த யோசுவா? ஆலயம் கட்டுவதற்காக அனுப்பப்பட்ட யோசுவா. இவர் ஒரு லேவி கோத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு போன வாரம் நம்ம ப்ரூஃப் பார்த்தோம். அடுத்து 2வது, அவர் ஆண்டவரின் தூதர் முன்னிலே நின்று கொண்டிருந்தார். அவர் எங்க நின்றுந்தாரு? ஆண்டவரின் தூதர் முன்னிலையில் அவர் நின்றுந்தார். சோ 2வது கேரக்டர் உள்ள வந்துச்சு, ஆண்டவரின் தூதர். இது நம்ம யாருன்னு பார்த்தோம்? டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்றீங்க. நான் சொல்லிருக்கேன், நம்பிக்கை கெடுத்துறாரு. யாரு? மிகாயேல். சரியான பதில். அதுக்கப்புறம் அவரை குற்றம் சாட்டுவதற்கு அவரது வலப்பக்கத்தில் சாத்தானும் நின்று கொண்டிருந்தார். 3 கேரக்டர் வந்தாச்சு. வலது பக்கத்துல யோசுவா குற்றம் சாட்டுவதற்கு யார் நின்று இருக்காங்க? சாத்தான் நின்று கொண்டிருந்தான். அப்ப ஒரு விஷயம் நடக்குது. 2ஆம் வசனம். அப்பொழுது ஆண்டவரின் தூதர் சாத்தானை நோக்கி. சோ ஆண்டவரின் தூதர் சொல்றது மிகாயேல். மிகாயேல் இப்ப யாரை பார்க்கிறாரு? சாத்தானை நோக்கி, சாத்தானே, ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வாரா? கண்டிப்பா ஆண்டவர் உன்னை கடிந்து கொள்வார். ஏன்னு கேட்டா, நீ வந்து நிக்கிறது நல்ல விஷயத்துக்காக இல்ல. எதுக்காக? குற்றம் சுமத்துவதற்காக வந்திருக்க. அது யார் மேல? யோசுவா மேல குற்றம் சுமத்த வந்திருக்க. நீ யோசுவா மேல குற்றம் சுமத்தினா ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவாராமா? கடிந்து கொள்வாராக. எருசலேமில் தெரிந்தெடுத்த ஆண்டவர் உன்னை அதட்டுவாராக. அடுப்பிலிருந்து எடுத்த கொள்ளி அல்லவா இவர்? யாரு அடுப்பிலிருந்து எடுத்த கொள்ளி? யோசுவா ஒரு உற்சாகத்தோடு இருக்காரு. அவரை நீ என்ன பண்ணாத, குற்றம் சாட்டாத. அப்படி குற்றம் சாட்டினா ஆண்டவர் உன்னை என்ன பண்ணுவாரு? கடிந்து கொள்வார்னு சொல்றாரு. அடுத்த 3ஆம் வசனம். யோசுவாவோ அழுக்கு உடைகளை உடுத்தியவராய் தூதர் முன் நின்று கொண்டிருந்தார். அப்ப பாருங்க, யோசுவா இந்த சீன்ல ஆரம்பிக்கிறப்ப அவருடைய வஸ்திரம் எப்படித்தான் இருக்கு? அழுக்கு வஸ்திரமா தான் இருக்கு. ஆனா எங்க நிக்கிறாரு? ஆண்டவருடைய தூதருக்கு முன்னாடி நின்று இருக்காரு. அப்படி முன்னிட்டு நின்று இருக்கிறப்ப தம் முன் நின்று கொண்டிருந்தவர்களை நோக்கி அழுக்கு உடைகளை இவரிடமிருந்து களைந்து விடுங்கள். இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் யாருக்கு கொடுத்தா? அதாவது யோசுவாவை பார்க்கிறாரு. யோசுவாவை பார்த்துட்டு யோசுவாவுடைய அழுக்கு வஸ்திரங்கள் நீங்க என்ன பண்ணிருங்க? களைந்து விடுங்கன்னு சொன்ன உடனே முன்னாடி நின்று இருக்கவங்க என்ன பண்றாங்க? இப்ப களைந்து விடுறாங்க. சோ முன்னாடி நின்று இருக்கவங்க யாரு? தூதர்கள். ரெண்டாவது கண்டுபிடிச்சோம். தூதர்கள் நின்று இருந்தாங்க. இந்த தூதர்கள் சொன்ன உடனே போய் யோசுவாவுடைய அழுக்கு வஸ்திரத்தை கழட்டிட்டாங்க. 4ஆம் வசனம். பின்பு அவரிடம்
உன்னிடமிருந்து உன் தீச்செயல்களை அகற்றிவிட்டேன். உன்னுடைய தீய செயல்களை என்ன பண்ணேன் நானு? அகற்றி விட்டேன். நீ உடுத்திக் கொள்வதற்கு பட்டாடைகளை அழிப்பேன் என்றார். சோ மேல இருந்து ஒரு தடவை கீழே மறுபடியும் பார்க்கலாம். முதல் பாயிண்ட், யோசுவா நமக்கு தெரிஞ்சிருச்சு, சாத்தான் தெரிஞ்சிருச்சு, ஆண்டவருடைய தூதர் யாருன்னு பாத்தீங்கன்னா மிகாயேல். சோ மிகாயேல் வந்து யோசுவாவுடைய அழுக்கு வஸ்திரத்தை மாற்றுவதற்கு யாருக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறாரு? தூதர்கள். ஞாபகம் வச்சுக்கலாம். சோ தூதர்கள், இந்த தூதர்கள் யாருக்கு சொல்லி போனவர்கள் பார்த்தோமா? பார்க்கல, அது மட்டும் சொல்லுங்க. பார்த்தோம். யார் அது? தேவனுடைய தீர்க்க தரிசனம். மறந்து வச்சு ஒரு வாரம் கேப்ல எல்லாம் மறந்துடுது. தேவனுடைய தீர்க்க தரிசனம். எப்படி தீர்க்க தரிசனம் பார்த்தோம்? முதல் விஷயம், அவங்க மிகாயேலுக்கு கீழ்ப்படுகிறாங்க. அடுத்த விஷயம், மிகாயேல் சொல்ற வேலையை செய்யறாங்க. மிகாயேல் சொல்ற வேலையை செஞ்சுட்டு சுத்தப்படுத்துற ப்ராசஸ் செய்யறாங்க. இதெல்லாம் தேவன் இயேசு கிறிஸ்து வச்சு யார் மூலமா செய்யறான்னு பாத்தீங்கன்னா அவருடைய வசனங்கள், அவருடைய தீர்க்க தரிசனங்கள். அப்ப தேவனுக்கு அவருடைய தீர்க்க தரிசனங்கள் ஒரு ஊழியக்காரரா இல்லையா? அந்த ஊழியக்காரர் வச்சு இப்ப நம்ம கூட கொண்டு வந்திருக்காரு. அப்படின்னா அந்த ஊழியக்காரர் இந்த சப்ஜெக்ட்ல என்ன வரான்னு பாத்தீங்கன்னா தேவனுடைய தீர்க்க தரிசனம். அப்படின்னா இப்ப அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கும் யோசுவா யாரை குறிக்கிறார்? டக்கு டக்குன்னு சொல்லுங்க சொன்னேன். நம்மளை குறிக்கிறார். நம்ம பாத்துக்கோங்க. யாரை குறிக்கிறாரு? இஸ்ரேல் தேசத்துடைய கண்டிஷன். இஸ்ரேல் தேசத்துடைய கண்டிஷன். ஆலயம் கட்டுறதுக்கு முன்னாடியா ஆலயம் கட்டுறதுக்கு பின்னாடியா? இல்லை, இதான் மிஸ்டேக் பண்றீங்க. பாருங்க, எந்த பாயிண்ட் நம்ம கவனிக்குமோ அந்த பாயிண்ட் கவனிக்கிறது. ஆலயம் கட்டுறதுக்கு அப்புறம் கூட இப்படிதான் இருக்காங்க, அசுத்தமா தான் இருக்காங்க. ஏன்? ஆலயம் மட்டும் கட்டினா பத்தாது. ஆலயம் கட்டினா ஆலயத்துல ஆசாரி ஊழியர் செய்யறதுக்கு ஆள் வேணும். ஆசாரி ஊழியர் செய்யறவர் சுத்தமா இருக்கணும், பொருட்கள் சுத்தமா இருக்கணும். இதெல்லாம் இன்னும் என்ன ஆகல? சுத்தமாகல. அதான் தேசத்துடைய நிலைமை எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா யோசுவா அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கக்கூடிய நிலைமையா இருக்கு. அதுக்கு ரெண்டு வார்த்தைகள் பார்த்தோம். priesthood அதுவும் டிஃபைல்டா இருக்கு, டெம்பிள் வர்ஷிப்பும் அழுக்காத்தா இருக்கு. தமிழ்ல சொல்ல போனா ஆசாரியத்துவமும் அழுக்காத்தா இருக்கு, ஆலய வழிபாடு எப்படிதான் இருக்கு பாத்தீங்கன்னா தீட்டுப்பட்டதா இருக்கு. இதுக்கு போன வாரமே நம்ம விளக்கங்கள் எல்லாமே பார்த்துட்டோம். மறுபடியும் எல்லா விளக்கத்தையும் பார்த்தோம்னா போன வாரம் பார்த்தது இந்த வாரம் பார்க்க வேண்டி வரும். அதனால நம்ம முக்கியமா கண்டுபிடிக்க வேண்டிய பாயிண்ட்ஸை டக்கு டக்குன்னு புடிச்சுக்கிட்டோம்னா ரொம்ப ஈஸியா இருக்கு. சோ இது யாருடைய நிலைமை? இஸ்ரேலுடைய நிலைமை. எப்ப இந்த நிலைமை? என்னதான் ஆலயம் கட்டினாலும் அவங்க நிலைமை இப்படித்தான் இருந்துச்சு. சோ இப்படித்தான் இருக்கிறாங்கன்னு தெரிஞ்சுட்டு இவங்க இருக்கிற நிலைமையை குற்றம் சாட்டுறதுக்கு சாத்தான் வந்தான். சாத்தான் யாரை குறிக்கும்? சுற்றி இருக்கும் நாடுகள். சுற்றி இருக்கிற நாடுகள் சாத்தான். எப்படி? சுத்தி இருக்கிற நாடு மட்டும் இல்ல, ஓரமா இருக்கிற நாடு முதற்கொண்டு எல்லா நாடுமே யாருடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு? சாத்தானுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கு. சோ சாத்தான் என்ன பண்றான்? இஸ்ரேல் தேசத்தை குற்றப்படுத்துறதுக்கு தன்னுடைய கண்ட்ரோல் இருக்கிற சுத்தி இருக்கிற நாடுகளை அனுப்பி இவங்க கிட்ட புனித தன்மை இல்ல, இவங்க கூட தேவன் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தூற்றக்கூடிய விஷயத்தை இந்த தேசத்தின் மூலமா பண்ணும்போது தான் மிகாயேல் தூதர் என்ன சொல்றாருன்னா, இவங்களை என்ன பண்ணாத, தொந்தரவு பண்ணாத, இவங்களை குற்றப்படுத்தின கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? கடிந்து கொள்வார். ஏன்னா இவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா அடுப்பிலிருந்து எடுத்த கொள்ளி அல்லவா. சோ அப்படி சொல்லிட்டு மிகாயேல் அதோட நிறுத்தல. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்ன பண்றாருன்னா, மறுபடியும் சாத்தான் குற்றப்படுத்தாம இருக்கணும்னா இப்ப யாரை மாத்தணும்? எதை மாத்தணும்? அப்படின்னா எதை மாத்தணும்? இஸ்ரேல் தேசத்தை சுத்தமாக்கணும். இஸ்ரேல் தேசத்தை சுத்தமாக்கணும். சோ என்ன பண்றதுன்னா எல்லா வீட்டுக்கும் பெயிண்ட் அடிச்சு, எல்லா வீட்லயும் ஒற்றை அடிச்சு, எல்லா வீட்லயும் வீடு கூட்டி பெருக்கி எல்லாத்தையும் கழுவி ஊத்திட்டோம்னா தேசம் என்ன ஆயிரும்? சுத்தமாயிரும். மாறவே மாறாது. அப்ப எதை சுத்தமாக்கணும்? மூணு விஷயத்தை சுத்தமாக்கணும். ஒண்ணு வஸ்திரம் மாத்தணும், அடுத்து பாகை வைக்கணும், வஸ்திரம் மாத்தணும், பாகை வைக்கணும், ஆலயம் கொடுக்கணும். இது மூணையும் தேவன் எப்படி சேஞ்ச் பண்றாரு மிகாயேல் போனா, வஸ்திரம் அழுக்கு வஸ்திரமா இருக்கு, அதை என்னவா மாத்துறாரு? சிறந்த வஸ்திரமா மாத்துறாரு. பார்த்து சொல்பவர்களுக்கு பாராட்டுகள். பரவாயில்ல, அட்லீஸ்ட் எழுதி வச்சு பார்த்து சொல்ற சந்தோஷம். அதாவது வஸ்திரத்தை என்னவா மாத்துறாருன்னா சிறந்த வஸ்திரமா மாத்துறாரு. பாகை ஏற்கனவே இருக்கா? இல்ல. ஆனா பாகை என்ன பண்றாரு? வைக்கிறார். சோ பாகையை வைக்கிறார் என்ன அர்த்தம்? கடன் கொடுக்கிறார். என்ன கடன் கொடுக்கிறார் தெரியுமா? இனிமேல் நீங்க என் கூட சேர்றதுக்கு ஒப்புரவாகிறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆசாரியன் கிடைச்சாச்சு, நீங்க ஸ்பெஷல் பீப்பிள் அப்படிங்கறத ஒரு ஆசாரியனுக்கு பாகையை சூட்டி அந்த இடத்துல மிகாயேல் நமக்கு காண்பிக்கிறார். ஆலயம் இல்லாம இருந்துச்சு, இப்ப ஆலயம் என்னாச்சு? வந்துருச்சு. அது மட்டும் இல்ல, ஆலயத்துல ஆசாரி ஊழியம் செய்யறதுக்கு தான் இப்ப யார் தேர்ந்தெடுத்திருக்காரு? யோசுவா முதல்ல எப்படி இருந்தாரு? அழுக்கு வஸ்திரத்தோட இருக்கிறப்ப ஆலயம் தேவனிடத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன பண்ணாரு?
சேர்த்தாரு. இப்ப ஆசாரியன் சுத்தமாயிட்டார், அதாவது தேசம் சுத்தமானதுக்கு அப்புறம் ஆலயத்துக்குள்ள இஸ்ரேல் ஜனங்கள் தேவனுக்கு பிடித்த பலிகளை செலுத்தலாம். சோ ஆலயத்தை நீ என்ன பண்ணானா விசாரிக்கலாங்கிற ப்ராசஸ் கொடுத்தாரு. இது மட்டும் இல்ல, இதெல்லாம் உனக்கு நடந்துச்சுன்னா சாத்தானு உன்னை குற்றப்படுத்த மாட்டான். சாத்தானு உன்னை குற்றப்படுத்த மாட்டான். அதாவது சுத்தி இருக்கிற நாடுகள் உங்ககிட்ட நான் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. அதே சமயத்துல தூதர்களுக்குள் உலாவதற்கு உனக்கு என்ன கொடுக்குறேன், பர்மிஷன் கொடுக்குறேன். சோ இந்த தூதர்கள் யாருன்னு பார்த்தோம், டக்கு டக்குன்னு வரும்னு சொல்றேன். தேவனுடைய தீர்க்கதரிசனம் அப்படி என்ன அர்த்தம், இஸ்ரேல் தேசம் மட்டும் தேவனுக்கு கீழ்ப்படிஞ்சு சுத்தம் ஆயிடுச்சுன்னா தேவனுடைய எல்லா தீர்க்கதரிசனங்களுக்குள்ள அவங்க என்ன பண்ணலாம், உலாவலாம். அப்படின்னு என்ன அர்த்தம், எந்தெந்த தீர்க்கதரிசனங்கள் நிறைவேறாம இருக்கோ அதெல்லாம் அவங்களுக்கு என்ன ஆகும், நிறைவேறும். சோ யார் இந்த நிற்கக்கூடிய தூதர்கள் பாத்தீங்கன்னா தேவனுடைய தீர்க்கதரிசனம். இப்ப क्वेश्चन, தேவனுடைய தீர்க்கதரிசனம் அதுவா நிறைவேறுமா, இஸ்ரேல் ஜனங்கள் நினைச்சா தான் நிறைவேறுமா? இஸ்ரேல் ஜனங்கள் நினைச்சா தான். என்ன நினைச்சா சரியான பாயிண்ட்னா, நீ என் வழிகளில் நடந்து. முக்கியமான பாயிண்ட் தான். தீர்க்கதரிசனம் அங்கங்க இருக்கு, அது உங்ககிட்ட நிறைவேறணும்னா நீ முதல்ல என்ன பண்ணணும், என் வழிகளில் நடந்து என் திருமுறைகளை கடைபிடித்து ஓடினாள் நீ எல்லா தூதர்களுக்குள்ள போய் உலாவலாம். அதாவது என்னுடைய தீர்க்கதரிசனங்கள் உன்னை பத்தி சொல்லியிருக்கிறது எல்லாமே உங்ககிட்ட நிறைவேறுவதற்கு நீ சுத்தமாயிட்டே அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அப்படின்னா எந்த தீர்க்கதரிசனம் இவங்க கிட்ட இப்ப நிறைவேற போகுது அப்படிங்கறத பார்த்தோம். வாசிக்கலாம். சகரியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்போது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள். இப்ப பாருங்க, கவனிங்க கவனிங்க கவனிங்க. அப்படி நான் சொல்றேன் என்ன அர்த்தம், அருமையான கவனிக்கும் அர்த்தமா. நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. என்ன அர்த்தம், நான் சொல்ல போறது ஒரு முக்கியமான விஷயம் அர்த்தம். ரைட்? இப்ப இந்த வசனம் எப்படி ஆரம்பிச்சு பாருங்க. இப்பொழுது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே கேள். கேள் என்ன அர்த்தம், ஒரு முக்கியமான விஷயத்தை பின்னாடி சொல்ல போறேன்னு அர்த்தம். சோ இது யார் கேட்கணும், இப்ப நம்ம கேட்கணுமா? வசனத்தை சொல்லுங்க, யார் கேட்கணும், யோசுவா கேட்கணும். இப்ப யோசுவா அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்காரா, நல்ல வஸ்திரம் போட்டிருக்காரா? நல்ல வஸ்திரம் போட்டிருக்காரு. இந்த பாயிண்ட் மறந்துடாதீங்க. இப்ப யோசுவா அழுக்கு வஸ்திரம் இல்ல, எந்த வஸ்திரம் போட்டிருக்காரு, நல்ல வஸ்திரம் போட்டிருக்காரு. கிளியரா உங்களுக்கு? சோ நல்ல வஸ்திரம் போட்டிருக்கிற யோசுவா கேட்க சொல்றாரு. யோசுவா மட்டும் கேட்டா போதுமா, நம்மளும் கேட்கணுமா? நம்ம கடைசியா கேட்கலாம். அவங்க வசனத்துல யார் கேட்க சொல்லிருக்காரு பார்க்கலாம். வாசிங்க. இப்போது பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே நீ கேள். கேள். அடுத்தது, உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்கிற உன் தோழரும் கேட்க கடவர்கள். உனக்கு முன்னாடி யார் உட்கார்ந்திருக்கா, உன் தோழரும் கேட்க. இப்ப எனக்கு முன்னாடி யார் உட்கார்ந்திருக்கா, நீங்க தான். எதுக்கு கேட்கறதுக்கு? யார் மூலமா கேட்கறதுக்கு? ரொம்ப பாதிப்பு இடத்துல நம்ம பிரில்லியன்ட். லிட்டரலாவே என்ன பேசலாம். இப்ப நான் சொல்றதை நீங்க கேட்கணும்னா தான் நீங்க எனக்கு முன்னாடி என்ன பண்ணலாம், உட்கார்ந்துருக்கலாம். அப்ப அங்க யாரோ ஒரு குரூப் யோசுவாக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்கன்னா அவங்க யார் சொல்றதை கேட்க வந்திருக்காங்க. அந்த குரூப்பை பார்த்து தேவனே என்ன சொல்றாருன்னா, நான் சொல்றதை நீ கேட்கிறார். இந்த வசனத்துல 2 பேர்த்து கேட்க சொல்றாரு. யார் யார் பாருங்க. யோசுவா கேட்கணும். அப்புறம் உனக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்க உன்னுடைய, அப்ப என் முன்னாடி உட்கார்ந்துருக்க யோசுவா முன்னாடி உட்கார்ந்துருக்க யாரு, யோசுவாவுக்கு தோழர்கள், அவங்களும் கேட்கணும். அடுத்தது அந்த தோழர்கள் யார், வாசிங்க. இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷன். யோசுவா சொல்றத கேட்கிறதுக்காக முன்னாடி உட்கார்ந்திருக்கிற தோழர்கள் யாராமா, அடையாளமாய் இருக்கிற புருஷராம். என்ன புருஷர், அடையாளமாய் இருக்கிற புருஷர். அடுத்தது, இதோ கிளை எண்ணப்பட்டவராகி என் தாசனை நான் வரப்படுவேன். இத கேட்கதான் சொன்னார். எது கேட்க சொன்னா, கிளை எண்ணப்பட்ட என்னுடைய தாசனை வர பண்ணுவேன். பண்ணுவேன் என்ன டென்ஸ், பண்ணுவேன் என்ன டென்ஸ். நாளை பேர் ஃபியூச்சர் இருக்காங்க. இப்ப மிக்சர் இருக்கலாம், மிக்சர் கிடையாது, கண்டிப்பா கிடையாது. கரெக்டா சொல்லுங்க. வர பண்ணுவேன் என்ன டென்ஸ், என்ன காலம், ஃபியூச்சர் டென்ஸ். அப்படின்னா என்ன சொல்றாரு தெரியுமா, முன்னாடி உட்கார்ந்துருக்கவங்களுக்கு கேட்கும், யோசுவாவுக்கு கேட்கும். என்ன கேட்கும்னா, கிளை எனப்பட்ட என்னுடைய தாசனை வரப்பட்டுவேன். அப்படின்னா ஃபியூச்சர் தானே. எதுல இருந்து ஃபியூச்சர், ஆலயம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா, ஆலயம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபியூச்சர் இல்ல. ஆலயம் கட்டுறப்பயே ஃபியூச்சர்னா, இப்ப யோசுவா அழுக்கு வஸ்திரமா போட்டிருக்காரு, எதாச்சு மாறிடுச்சு. அப்ப ஆலயம் கட்டி என்ன பண்ணியாச்சு, முடிச்சு வஸ்திரத்தை என்ன பண்ணியாச்சு,
மாத்தியாச்சு. வஸ்திரத்தை எல்லாம் மாத்துனதுக்கு அப்புறமா ஒரு ஃபியூச்சர். அந்த ஃபியூச்சர்ல தான் ஒரு விஷயம் நடக்க போகுது. அங்க இருக்கிற 2 குரூப் கிட்ட பேசுறாரு. யார்? ஒண்ணு யோசுவா, இன்னொன்னு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற தோழர். 2 பேருக்கு கேட்க சொல்றாரு. இப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஆலயம் கட்ட ஆரம்பிச்சு முடிச்சதுல இருந்து ஃபியூச்சரை பார்க்கலாம். ஃபியூச்சர் பார்க்கலாமா? யார் யாரெல்லாம் இந்த சம்பவத்துக்குள்ள வந்தாங்க? ஆலயம் கட்டக்கூடிய சம்பவத்திலையும் இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டி முடிச்சதுக்கு அப்புறமும் இஸ்ரேல் தேசம் எப்படி இருந்துச்சு பார்க்கலாமா? ஃபியூச்சர். ஏன்னா ஃபியூச்சர்ல தான் தேவன் யார் வரப்படுவாரமா? கிளை எனப்பட்ட என்னுடைய தாசனை வரப்பண்ணு. சோ ஃபியூச்சர்ல என்ன நடந்துச்சுன்னா இதான் நடந்துச்சு. சோ இங்க எங்க இருந்து ஆரம்பிக்கலாம்னா முதல்ல ஜெருபாபேல் இருந்து ஆரம்பிக்கலாம். மேல மட்டும் பாத்துக்கோங்க. டைம்லைன் வருஷங்கள். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கவனிக்க வேண்டிய விஷயம், செருபாபேலும் யோசுவாவும் வந்தாங்க இல்லையா? இதுல எந்த கால பகுதி இது? வருஷம் சொல்லுங்க. கிமு. ஆமா, கரெக்டா வருஷம் சொல்லணும். 30 கரெக்டா 36 என்ன போட்டுருக்காங்க? 37 போட்டாங்க. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. சோ யோசுவா மற்றும் செருபாபேல். அதான் செருபாபேல் பேர் மட்டும் போட்டிருக்கு. சோ முதல்ல வந்தவர் செருபாபேல். செருபாபேலுக்கு அப்புறம் யார் வந்தா? எஸ்ரா. எஸ்ராக்கு அப்புறம் யார் வந்தா? நெகேமியா. இதான் கரெக்டான ஆர்டர். முதல்ல வந்தது செருபாபேல், அதுக்கப்புறம் வந்தது எஸ்ரா, அதுக்கப்புறம் வந்தது நெகேமியா. ஏன் இத்தனை பேர்த்த தேவன் மாத்தி அனுப்புறாரு பாத்தீங்கன்னா, இந்த ஜனங்கள் இத்தனை பேர் வந்து வேண்டாங்க திருந்தல. அப்ப கிளையப்பட்ட தாசன் வரணும்னா இவங்க ஃபியூச்சர் கரெக்டா இருக்கணும். சோ ஃபியூச்சர் என்ன ஆச்சுன்னா ரொம்ப மோசமா போயிடுச்சு. ஆனா நல்லா இருந்துச்சு. எப்ப நல்லா இருந்துச்சுன்னா, ஜெருபாபேல் யோசுவா 2 பேர் வந்து அந்த ஆலயம் கட்டுற வேலையை பண்ற வரைக்கும் 12 வருஷங்கள் தேசம் எப்படித்தான் இருந்துச்சு? ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு. நாட் ஃபுல்லி. ஏன் நாட் ஃபுல்லின்னு சொல்றேன் தெரியுமா? முழுசா ஏன் தெரியுமா நல்லா இல்லைன்னு சொல்றேன்? பாதி ஜனங்களுக்கு என்ன இல்ல, திரும்பி வரல. சோ கிரீன் போட்டா சூப்பரா இருந்தாங்கன்னு அர்த்தம். ரெட் போட்டா சொல்லுங்க கரெக்டா மோசமா இருந்தாங்கன்னு அர்த்தம். ஆரஞ்சு போட்டா சுமாரா இருந்தாங்கன்னு அர்த்தமா? கரெக்ட். நல்லாவும் இல்ல, கேட்டதாகவும் இல்ல. இதுதான் சரியான பதில். சோ இப்போ நான் என்ன போட்டிருக்கேன்? கிரீன். அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த 12 வருஷமும் இஸ்ரேல் ஜனங்கள் எப்படி இருந்தாங்க? ஒழுங்கா தான் இருந்தாங்க. எனக்கு கூட யார் இருக்காப்ப? யோசுவா. யோசுவாவுடைய Dress தேவன் என்ன ஆயிட்டாரு? சுத்தமான வஸ்திரமா மாத்திட்டாரு. சோ ஒழுங்கா இருந்தாங்க. யோசுவா முடிச்சு போனதுக்கு அப்புறமா ஒரு கேப். யார் வரதுக்கு? எஸ்ரா வரதுக்கு ஒரு கேப் இருக்கா? கேப் தெரியுதா? வருஷம் சொல்லுங்க. எந்த வருஷம்? எந்த வருஷம்? 516 இருந்து 458 வரைக்கும் ஒரு கேப். அந்த கேப் இங்க பார்க்கலாமா? இங்க பார்க்கலாமா? அது இந்த ஒரே சைடு கொஞ்சம் பெருசு பண்ணி போட்டுருக்கேன். வேற ஒண்ணும் இல்ல. ஆரஞ்சு போட்டுருக்கீங்களா? ஆரஞ்சு அதாவது யோசுவா இருக்கிற காலத்துல முதல் சில கிரீன் போட்டேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக. இப்ப ஆரஞ்சு போட்டேன். ஏன்? பாதி ஜனங்கள் என்ன பண்ணல, திரும்பி வரவே இல்லை. அப்ப பாதி பேர் தான் ஒழுங்கா இருந்தாங்கன்னா என்ன போட்டுக்கலாம் பேசாம ஆரஞ்சு சுமாரா. சோ இப்ப யோசுவாவுடைய பீரியட் முடிஞ்சது. உடனே எஸ்ரா வரல. இஸ்ரேல் ஜனங்கள் ஆலயம் கட்டி முடிச்சு யோசுவாவுடைய பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறமா அவர்கள் 57 வருஷம் கேப், 57 வருஷம் கேப் ஏறக்குறைய. சில கமெண்ட்ல 50 வருஷம் கேப் போட்டிருக்காங்க. இந்த கேப்ல இஸ்ரேல் ஜனங்கள் மறுபடியும் பழைய நிலைக்கு போயிட்டாங்க. அவங்க வழிநடத்துறதுக்கு யாரு இருந்ததுனால கொஞ்ச காலம் கிரீனா இருந்தாங்க. யோசுவாவுடைய பீரியட் முடிச்சு கொஞ்ச காலம் கிரீனா இருந்தாங்க. ஆனா பெரும்பான்மையான காலம் அவங்க எப்படி இருந்தாங்க பாத்தீங்கன்னா ரெட்டா இருந்தாங்க. ரெட்டா இருந்தாங்க என்ன அர்த்தம்? வஸ்திரம் என்ன ஆயிடுச்சு அர்த்தம்? அழுக்காயிடுச்சு அர்த்தம். மறுபடியும் வஸ்திரம் என்ன ஆயிடுச்சு? இப்ப அழுக்காயிடுச்சு. இப்ப இந்த அழுக்க போகிறது தான் தேவன் எஸ்ரா தீர்க்கதரிசியை அனுப்புறாரு. எஸ்ரா வந்து பார்க்கும்போது தேசம் எப்படி திரும்ப இருந்துச்சு? அதை எஸ்ராட்டே போய் கேட்கலாம். எஸ்ரா எழுதுறாரு, வாசிக்கலாம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நல்ல வசனத்தை கவனிங்க, கேப் விடக்கூடாது. இவைகள் செய்து முடிந்த பின்பு பிரபுக்கள் என்னிடத்தில் சேர்ந்து இஸ்ரவேல் ஜனங்களும் ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள், ஆசாரியரும் லேவியரும் ஆகிய இவர்கள் கானானியர், ஏத்தியர், பெரிசியர், எபூசியர், அம்மோனியர், மோவாபியர், எகிப்தியர், அம்மோரியர் என்னும் இந்த தேசங்களின் ஜனங்களுக்கும் அவர்களுடைய அருவருப்புகளுக்கும் விலகி இருக்கவில்லை. சோ கிரீனா ஆரஞ்சா ரெட்டா? அப்ப எஸ்ரா வந்து பார்க்கும்போது இஸ்ரேல் தேசம் எப்படி இருக்கு பாருங்க. கம்ப்ளீட்டா மறுபடியும் என்ன ஆயிடுச்சுங்க? அழுக்கான ஒரு நிலைமைக்கு போயிடுச்சு. இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம்.
எஸ்ரா 9ஆம் அதிகாரம் 9, 10ஆம் வசனங்கள். நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம். பாருங்க, எஸ்ரா வந்து பழைய ஹிஸ்டரி ரீகால் பண்ணி பேசுறாரு. எப்படி தெரியுமா நாங்க இருந்தோம், தேவன் நம்மளை எப்படி தெரியுமா மாத்தினாரு, இப்ப இப்படி ஆகி போயிருக்கீங்களே அப்படிங்கறத அவர் காமிக்கிறார். வாசிங்க. நாங்கள் அடிமைகளாய் இருந்தோம். அடிமைகளா இருந்தோம். எங்க கேப் விடக்கூடாது வசனம் படிக்கும்போது கரெக்டா பதில் சொல்லுங்க. எங்க அடிமைகளா இருந்தாங்க? எத்தனை வருஷம்? 70 வருஷம். டக்கு 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 அந்த சரித்திரம் பூரா ஞாபகத்துக்கு வந்துட்டே இருந்தாலும் வசனம் படிக்கும் போது நமக்கு பிரயோஜனமா இருக்கும். சோ நாங்க அடிமைகளா இருந்தோம். ஆனாலும் எங்கள் அடிமைத்தனத்திலே எங்கள் தேவன் எங்களை கைவிடாமல், அடிமைத்தனத்துல தேவன் எங்களை என்ன பண்ணல? கைவிடாமல் எங்களுக்கு உயிர் கொடுக்கவும். என்ன கொடுக்கும்? தேசத்துக்கு வந்தா உயிர், தேசத்துக்கு வரதா உயிர், உயிர் கொடுக்கவும். நாங்கள் எங்கள் தேவனுடைய ஆலயத்தை எடுப்பித்து பாழாய் போன அதை புதுப்பிக்கும்படிக்கும் எங்களுக்கு யூதாவிலும் எருசலேமிலும் ஒரு வேலியை கட்டளையிடும்படிக்கும், ஒரு பாதுகாப்பு கட்டளையிடும்படிக்கும் பெர்சியாவின் ராஜாக்கள் சமூகத்தில் எங்களுக்கு தயை கிடைக்க செய்தார். ரீகால் பண்றாரு. பெர்சியா ராஜாக்கள் பார்வையில எங்களுக்கு என்ன கிடைச்சது? தயை கிடைச்சது. அப்படி இந்த ஜனங்கள் ஆலயம் கட்ட வரதுக்கு யார் காரணம்? யார் காரணம்? தேவன் காரணம். தேவன் யார் மூலமா செஞ்சாருன்னா பெர்சியா ராஜாவாகிய கோரேஸ். அத ரீகால் பண்றாரு. அப்படித்தான் வந்தோம். இப்பொழுது எங்கள் தேவன் இப்ப எஸ்ரா வந்து பாக்குறாரு. இப்ப எப்படி இருக்குன்னா, நாங்கள் இனி என்ன சொல்லுவோம்? என்னத்தை போய் சொல்றோம்? அப்படி ஆயி போச்சு. என்னத்தை சொல்வோம்? தேவரே, உமது ஊழியக்காரராகிய தீர்க்கதரிசிகளை கொண்டு கற்பித்த உமது கற்பனைகளை விட்டு விட்டோம். கம்ப்ளீட்டா விட்டாச்சு. அப்படின்னா இஸ்ரவேலர்கள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? எப்படா ட்ரெஸ் அழுக்கலாக்கலாம்னு காத்துட்டு இருக்காங்க. யோசுவா இருக்கிற வரைக்கும் ஒழுக்கமா இருந்திருக்காங்க. யோசுவாவுடைய பீரியட் முடிச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் என்ன ஆயிட்டாங்க? அவங்க தேவனை விட்டு தூரம் போயிட்டாங்க. தேவனை விட்டு தூரம் போனவங்க வந்து பார்த்துட்டு எஸ்ரா கிட்ட ரிப்போர்ட் பண்ணாங்க. நாங்க நம்முடைய கற்பனைகளை விட்டு என்ன பண்ணிட்டோம்? விலகிட்டோம். இப்ப இந்த சார்ட் கரெக்டா ஆரஞ்சியா போட்டிருக்கேன். ஆரஞ்சியா போட்டேன். பாதி பேர் திருப்பி வந்தா ஒழுக்கமா இருந்தாங்க வந்தவங்க. அப்புறம் அடுத்தது யோசுவா பீரியட் முடிச்சு கொஞ்ச நாள் ஒழுங்கா இருந்தாங்க. எது வரைக்கும் கேட்டு போற வரைக்கும் அத கொஞ்சம் கிரீன். அதுக்கப்புறம் மறுபடியும் பெரும்பான்மையான காலப்பகுதி 50 வருஷத்துல பாத்தீங்கன்னா அவர்கள் ரெட் ஆயிட்டாங்க. எஸ்ரா வந்து மறுபடியும் சீர்திருத்தத்தை கொண்டு வராரு. ஆனா எஸ்ராவுக்கு கொடுக்கப்பட்ட காலப்பகுதி வெறும் 3 வருஷம். அந்த 3 வருஷத்துக்குள்ள எஸ்ரா கிரீனா மாத்திட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்களை கிரீனா மாத்திட்டாரு. அப்புறம் நம்மளால வழக்கம் போல எஸ்ராவுடைய பீரியட் முடிச்சதுக்கு அப்புறம் கேப் ஒரு 12 வருஷம். யார் வரதுக்கு? நெகேமியா வரதுக்கு. அதுக்குள்ள மறுபடியும் அவங்க என்ன மாறிட்டாங்க? ரெட்டா மாறிட்டாங்க. இப்ப நெகேமியா வராரு. நெகேமியா வந்து இந்த ஜனங்களுக்குள்ள நிறைய சீர்திருத்தங்களை அவர் என்ன பண்றாரு? கொண்டு வந்து நெகேமியா என்ன பண்றாருன்னா ஜனங்களை மறுபடியும் தேவனுக்கு பிடிச்ச மாதிரி மாத்துறாரு. ஆனா நெகேமியா போக சொல்றாரு ஒரு ராஜா. நெகேமியாவை அழகம் கட்டுறதுக்கு போக சொல்றாரு ஒரு ராஜா. அவரு ரெசிக்னேஷன் பண்ணிட்டு போனாரா அங்கிருந்து நெகேமியா? அது லீவ் போட்டு போனாரா? சோ லீவ் முடிஞ்சோடனே திருப்பி ரீகால் பண்ணிட்டாரு அர்த்தசஷ்ட ராஜா. யார? நெகேமியாவை. நெகேமியா 12 வருஷம் கழிச்சு திருப்பி போயிட்டாரு. திருப்பி போனதுக்கு அப்புறம் இந்த தேசம் மறுபடியும் ஆயிடுச்சு, ரெட் ஆயிடுச்சு. கடைசியா வந்து ஒரு தீர்க்கதரிசி மல்கியா. இதுக்கப்புறம் வந்தவர் மல்கியா தீர்க்கதரிசி பார்த்துட்டு ஓன்னு என்ன பண்றாரு? அழுதுட்டு உங்களை திருத்துறதுக்கு அவர் வந்தா தான் முடியும், உங்களை திருத்துறதுக்கு அவர் வந்தா தான் முடியும் சொல்லி பழைய ஏற்பாட்டை முடிச்சிட்டாரு. வாசிக்கலாம் பாருங்க. மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இதோ நான் என் தூதனை அனுப்புகிறேன். அவன் எனக்கு முன்பாக போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். யோவான் ஸ்நானகர் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அடுத்தது அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவர். அப்படி என்னதான்? நெகேமியா வந்தாலும் முடியாது, எஸ்ரா வந்தாலும் முடியாது, யோசுவா வந்தாலும் முடியாது, ஜெருபாபேல் வந்தாலும் முடியாது. யார்தான் வருது இப்ப உங்களுக்கு? இயேசு கிறிஸ்து. ஆனா இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையை பற்றி அவர் பேசியிருக்காரு. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவன் போய் வழியை ஆயத்தம் பண்ணுவான். அப்பொழுது நீங்கள் தேடுகிற ஆண்டவர் யார் தேடிக்கிறாங்க? மேசியா எங்க? மேசியா எங்க தேடிக்கிறாங்க? நீங்கள் தேடுகிற ஆண்டவரும் நீங்கள் விரும்புகிற உடன்படிக்கையின் தூதனும் ஆனவர் தம்முடைய ஆலயத்துக்கு தீவிரமாய் தம்முடைய ஆலயத்துக்கு எப்படி வருவாரமா? இப்ப இது ஆலயம். இப்ப நம்ம இந்த தீர்க்கதரிசனம் நடக்கிறப்ப யார் ஆலயம்? இஸ்ரவேல் ஜனங்கள். அப்ப எங்க வருவாரமா? இஸ்ரவேல் ஜனங்கள் ஆலயமா தேவன் ஆக்கிறதுக்கு ஒரு உடன்படிக்கையின் தூதனானவர் வந்துதான் உங்களை சரி செய்வார் சொல்லிட்டு மல்கியா எழுதிட்டாரு. அவர் வந்து உங்களை சரி பண்ணிட்டாரு வச்சுக்கோங்க. நீங்க எப்படி மாறிடுவீங்க? 4ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். மல்கியா 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பூர்வ நாட்களிலும் முந்தின வருஷங்களிலும் இருந்தது
போல யூதாவின் காணிக்கையும் எருசலேமின் காணிக்கையும் கர்த்தருக்கு பிரியமாய் இருக்கும். சோ என்ன சொல்லி முடிச்சாருன்னா, வரிசையா அவங்க ஃபியூச்சர் எடுத்து பார்த்தா கொஞ்சம் காலம் ஒழுங்கா இருப்பாங்க. ஒரு முக்கியமான நபர் அவங்களை விட்டு கைட் பண்றவர் போயிட்டாருன்னா மறுபடியும் என்ன ஆயிடுவாங்க, பழையபடி போயிடுவாங்க. பர்மனண்டா எப்ப சரியாவாங்கன்னா அவங்க தேடுற ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம் தான். யாரது? மேசியா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்தா தான் சரியாவான்னு சொல்லிட்டு பழைய ஏற்பாடு முடிஞ்சது. அப்புறம் புதிய ஏற்பாடு ஆரம்பிச்சது. புதிய ஏற்பாட்டுல என்னாச்சு, மறுபடியும் இந்த ஜனங்க என்ன பண்ணாங்க, பழையபடி மாறிட்டாங்க. பழையபடி மாறின ஜனங்களை சரி பண்றதுக்கு தேவன் மறுபடியும் பழைய ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணார். என்ன ப்ராசஸ்? கொஞ்ச நாள் துரத்தி விட்டா தான் நீங்க என்ன பண்ணுவீங்க, ஒழுங்காவீங்கன்னு சொல்லிட்டு மறுபடியும் கிபி 70 அவங்க என்ன பண்ணாரு, தேசத்தை விட்டு துரத்திட்டாரு. தேசத்தை விட்டு ஒரு தேசத்துக்கு அனுப்புனாரா, உலகமே அனுப்புனாரா? அப்ப ஒரு தேசத்துக்கு போன வரதுக்கு ஒரு ராஜா அனுப்புனா வந்துடலாம். ஆனா உலகம் எங்கும் அனுப்புனா மேசியா வந்தா தான் வரணும். அதை தெரிஞ்சா தேவன் எல்லா பக்கம் அனுப்பிச்சிட்டாரு. இந்த ஜனங்கள் இதை இப்ப புரிஞ்சுக்கிட்டு ஃளைட் ஏறி கும்பலா எங்க வந்து இறங்கிட்டு இருக்காங்க. இப்ப ஃபியூச்சர்ல எங்க வந்தாச்சு, நாம இருக்கிற காலத்துக்கு வந்தாச்சு. புரியுதா உங்களுக்கு? சோ இப்ப வந்து ஜனங்கள் இறங்கிட்டு இருக்காங்க. இந்த காட்சி வந்து ப்ராஃபசி ஒருத்தர் எழுதிருக்காரு. இந்த காட்சி பார்த்துட்டு அவங்க வேற தேசத்துல வந்து இஸ்ரேல் தேச குடியேறத பார்த்துட்டு சொல்லியிருக்காங்க, ப்ராஃபசி பீயிங் ஃபுல்ஃபில்ட் as Jews return to Israel in record numbers. இந்த அளவுக்கு எண்ணிக்கையில முன்னாடி ஜனங்கள் வரல. இப்ப என்ன பண்றாங்க, வராங்கன்னு சொல்லிட்டு 5000 பேர் 10000 பேர் திரும்பி வந்துட்டு இருக்கிறத அவங்க சுத்தி காட்டி அனுப்பிச்சிருக்காங்க. இப்ப இந்த ஜனங்கள் எல்லாம் மறுபடியும் திரும்பி இப்ப இருக்கிறது இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திரும்பி வர ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. திரும்பி வந்து ஒரு காலத்துல அவங்க எது வாங்கிட்டாங்க, சுதந்திரம் வாங்கிட்டாங்க. இப்ப நேர சுதந்திரம் வாங்கின இஸ்ரேலுக்கு போயிடலாமா? ஃபியூச்சர் ஆலயம் கட்டுற இஸ்ரேல் விட்டுட்டு அப்படி எங்க வந்தாச்சு, மறுபடியும் சுதந்திரமாக இஸ்ரேலுக்கு வந்தாச்சு. இப்ப யோசுவா யாரை குறிப்பார்னா, சுதந்திரம் பெற்ற இஸ்ரேல் நாடு, சுதந்திரம் பெற்ற இஸ்ரேல் நாடு. ரைட்? யோசுவா, அவர்தான் யோசுவா. இப்ப யோசுவா என்ன வஸ்திரம் போட்டிருக்காரு? இந்த பிக்சர்ல என்ன நீங்க சொல்லுவீங்க? அழுக்கு வஸ்திரம். அப்படி என்ன அர்த்தம்? என்னதான் தேசத்துக்கு திரும்பி வந்தாலும் அவர்கள் தேசத்தின் நிலைமை எப்படித்தான் இருக்குன்னா, சரியான ஒரு ஆசாரியத்துவம் இல்ல, சரியான ஆலய வழிபாடு இல்ல. ஏன் சொல்லுங்க? மேசியா என்ன பண்ணாங்க, ஏத்துக்கல. அப்ப என்ன வஸ்திரம் தான் போட்டிருக்காங்க? அழுக்கு வஸ்திரம் தான் போட்டிருக்காங்க. இப்ப இந்த அழுக்கு வஸ்திரத்தை போடுறதுக்கு நிழல்னா பழைய ஏற்பாட்டுல ஒரு தூதன் வந்து வேலைக்காரங்களை கூப்பிட்டு டிரெஸ்ஸை கட்டி மாத்தினார். யாருக்கு? யோசுவாவுக்கு. இப்போ யோசுவா யாருதான்? அதே இஸ்ரேல் ஜனங்கள் தான். ஆனா காலம் மட்டும் மாறிடுச்சு. இப்ப இந்த இஸ்ரேல் ஜனங்களுடைய ட்ரெஸ் எப்படி இருக்கு? அழுக்காத்தா இருக்கு. அப்ப இதை கழட்டி மாத்துறதுக்கு இன்னொரு மிகாயேல் வரணும். சோ மிகாயேல் யாரு? நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து செய்ய போற வேலைகள்ல முக்கியமான வேலைன்னா இவங்க ட்ரெஸ்ஸ அழுக்கு வஸ்திரத்தை மாத்தி சுத்தமான வஸ்திரமா மாத்து. யாருக்கு? எப்ப இருக்கிற இஸ்ரேல் ஜனங்கள் அவங்க அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறமா இருக்கக்கூடிய இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த வஸ்திரத்தை என்ன பண்ணவர் மாத்தணும் அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரு. நான் வந்து இந்த ஜனங்களுடைய தேசத்தின் நிலைமையை மாற்றுவேன் என்று எங்கேயாவது இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்காரா? விழுந்து போன தாவீதின் கூட வாசிங்க. ஆமோஸ் 9:12. ஆமோஸ் 9:12. அந்நாளிலே விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை நான் திரும்ப எழுப்பித்தேன். எதை எடுத்துனா ஆளாளுக்கு ஒன்று சொல்லக்கூடாது. விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்ப எடுத்து. அப்படி என்ன? ஏற்கனவே வந்து எடுத்துருங்க. எப்ப? ஆலயம் கட்டுறப்ப. இப்ப இவங்க எல்லாம் திரும்பி வந்துட்டு இருக்காங்க. இப்போ நாங்க என்ன பண்றோம்னா திரும்ப எழுப்பித்து எங்கெங்கெல்லாம் ஓட்டையா இருக்கும் அதான் அழைப்பு வஸ்திரம். எங்கெங்கெல்லாம் ஓட்டையா இருக்கோ ஓட்டையை போனா என்ன பண்ணிருக்கேன். அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து இப்ப என்ன பண்ணிருக்காரு? இஸ்ரேல் தேசத்துல ஓட்டையெல்லாம் அழைச்சிட்டு அவங்க கிட்ட ஒரு ஓட்டை கூட கூடாது. அந்த மாதிரி எல்லாத்தையும் அழைச்சிருக்காரு. அடுத்தது அதில் பழுதாய் போனதை சீர்படுத்த. எதெல்லாம் பழுதா போயிருக்கோம் அதப்புறம் என்ன பண்ணணும்? சீர்படுத்தணும். எதெல்லாம் பழுதா போயிருக்கு? ஆசாரியத்துவம் ஒழுங்கு இல்ல, ஆலயம் ஒழுங்கு இல்ல, ஜனங்கள் ஒழுங்கு இல்ல, எல்லாத்தையும் என்ன பண்ணிருக்காரு? சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். பூர்வ நாட்கள் இருந்த மாதிரி நான் இதை என்ன பண்ணுவேன்? செய்வேன் சொல்லி யார் சொல்றா? மேசியா சொல்றார். ஆனா என்ன ஆச்சரியம் தெரியுமா? இது மேசியா வந்துதான் செய்ய போறான்னு நமக்கு தெரியும். ஆனா யார் மேசியான்னு உங்களுக்கு தெரியும். எப்ப புரிஞ்சுக்குவாங்க?
எப்ப கரெக்டான பாயிண்ட், எப்ப புரிஞ்சுப்பாங்க? மகாபத்திரம் காலத்துடைய மிட் பாயிண்ட்ல அப்பதான் புரிஞ்சுப்பாங்க. சோ அப்ப இந்த விஷயம் நடக்கும். இப்ப இருந்து இயேசு கிறிஸ்து இந்த விஷயம் என்ன பண்ணிட்டாரு, எக்ஸிக்யூட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அவங்களுக்கு இவர்தான் வந்து பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியாது. இன்னைக்கு போடுறாங்கல்ல இன்டர்நெட்ல, the nation of miracle, உலக மனிதர்கள் போடுறாங்க. எதை பார்த்து? இயேசு கிறிஸ்து பார்த்தாரு. இஸ்ரேல் தேசத்தை பார்த்துட்டு இந்த தேசம் ஒரு அற்புதம், தமிழ்லே வருது, இந்த தேசத்துல என்ன இருக்குன்னே தெரியல, இவ்வளவு ஆச்சரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரேல் தேசத்தை பத்தின மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயத்தை லிஸ்ட் பண்ணி போட்டிருக்கான். மனுஷன் கண்டுபிடிச்சாங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, மனுஷன் தெரிஞ்சு போச்சு என்னமோ இங்க இருக்குன்னு. ஆனா இஸ்ரேல் ஜனங்களுக்கு இன்னும் தெரியல இவர் தான் மேசியா. இதை தெரிஞ்சுக்கும் போது அவங்களுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் உச்சகட்ட ஆசீர்வாதம். இப்ப நம்ம நிழலும் பார்த்துட்டோம், பொருளும் பார்த்துட்டோம். நிழலும் பார்த்துட்டோம், பொருளும் பார்த்துட்டோம். தேவனுடைய திட்டத்துல ஒரே விஷயம் ரெண்டு தடவை நடந்திருக்கு. ஒன்னு நிழல், இன்னொன்னு பொருள். தேவனுடைய திட்டம் சொன்னா உங்களுக்கு எது ஞாபகம்? சார்ட் உங்களுக்கு புரியுதுக்கா சொல்றேன். முதல்ல இதான் பயங்கரமா பாருங்க, விரதம் போட்டு எனக்கு பயந்து இதான். இதுல ஃபர்ஸ்ட் டைம் அழுக்கு வஸ்திரம் தரித்த யோசுவா எங்க இருந்தார்? ஜூயிஷ். சரியான பதில். யூத யுகத்துல ஆலயம் கட்டுறதுக்கு திரும்பி வந்தாங்க. வரும்போது இஸ்ரேல் ஜனங்கள் அழுக்காத்தான் இருந்தாங்க. அதை கரெக்ட் பண்றதுக்கு தான் ஆண்டவரின் தூதர் வந்து ஊழியக்காரர்களை நோக்கி டிரெஸ் கழட்டி மாத்தி பாகையை வச்சு ஆலயத்தை சரி பண்ணி தூதர்களுக்குள் உலாவதற்கு இடம் கொடுத்தார். அதே மாதிரி ஒரு விஷயம் மறுபடியும் அதே ஜனங்களுக்கு நடந்துச்சு. எங்க? சுவிசேஷம். சரியா? எப்ப? இப்ப இப்ப நடந்துருக்கா இல்லையா? இது ரெண்டையும் நம்ம பார்க்கணுமா? ரெண்டுலயுமே யோசுவா யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பயமா இருக்கு. இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலைமை என்ன போட்டிருக்காங்க? அழுக்கு வஸ்திரம். சோ ரெண்டு டைமுமே அழுக்கு வஸ்திரம் தான் போட்டிருந்தாங்க. இயேசு கிறிஸ்து வந்து ரெண்டு டைமுமே அவங்க வஸ்திரத்தை என்ன பண்ணிருக்காரு? இப்பதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. பிரச்சனை இல்ல, ஒரு முக்கியமான பாயிண்ட்ல போறோம். என்னன்னா இதே விஷயம் மூணாவது தடவை நடக்க போகுது. யாருக்கு? நமக்கு. அப்ப இந்த சப்ஜெக்ட்ல நமக்கும் ஏதோ பாடம் இருக்கிறது. நமக்குன்னு சொல்றத விட இதுக்கப்புறம் அப்படி வச்சுக்கலாமா? இதுக்கப்புறம் நடக்க போற விஷயம் இதே தீர்க்கதரிசனத்துக்குள்ள இருக்கு. ரைட்? என்ன இருக்கு? அதைத்தான் தேவன் மிகாயேல் மூலம் யோசுவாவுக்கு சொன்னார். கேர்ஃபுல்லா கேளு. எப்படி கேளு? கேர்ஃபுல்லா கேளு. வாசிங்க. இப்ப நடக்க போறது நமக்கு நினைச்சலாமா? இப்ப நம்மளும் வந்துருவோம், இஸ்ரேல் ஜனங்கள் வந்துருவாங்க, உலக ஜனங்கள் வந்துருவாங்க, மேசியா வந்துருவாரு. ஓகே, பார்க்கலாமா? ரைட். சகரியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். சகரியா 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். இப்போதும் பிரதான ஆசாரியனாகிய யோசுவாவே, நீ கேள், உனக்கு முன்பாக உட்கார்ந்திருக்க உன் தோழரும் கேட்க கடவர்கள். நல்லா கேட்க கடவர்கள். இவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். அந்த தோழர் யாரமா? நம்மளா? வர கொஞ்சம் அடையாளமாய் இருக்கிற புருஷர். அடுத்தது, இதோ கிளை எண்ணப்பட்டவராகி என் தாசனை நான் வரப்பட்டு. சோ இந்த ரெண்டு குரூப் இருக்காங்க. இப்ப தேவனுடைய இடத்துல ரெண்டு குரூப் இருக்காங்க. ஒன்னு யோசுவா, அழுக்கு வஸ்திரம் தெரிந்தவரா, அழுக்கு வஸ்திரமா இருந்து மாற்றப்பட்டவரா? அழுக்கு வஸ்திரமா இருந்து மாற்றப்பட்ட யோசுவா இப்ப இருக்க 2019. அவங்களுக்கு முன்னாடி ஒரு தோழரும் உட்கார்ந்து கேட்டிருக்காங்க. ஒரு தோழரும் உட்கார்ந்து கேட்டிருக்காங்க. இவங்க ரெண்டு பேருக்குமே இந்த இன்ஃபர்மேஷன், இந்த ரெண்டு பேருமே கேட்கணும். யார் இந்த ரெண்டு பேரும் இப்ப சொல்ல மாட்டேன். ஆனா அந்த ரெண்டு பேரும் என்ன கேட்கணும்னா, கிளை எனப்பட்ட தாசன் வருவார்கள் கேட்கணும். கிளை எனப்பட்ட தாசன் வருவார்கள் கேட்கணும். இப்ப யோசுவா யாருன்னு கண்டுபிடிக்கணும், தோழர் யாருன்னு கண்டுபிடிக்கணும். தோழர் அப்படி நினைவுல எங்க போயிருக்கோம்? தோழி வகுப்பாருக்கு போயிருக்கோம். இங்க தோழி வகுப்பா இல்லவே இல்லை. கிளை எனப்பட்ட தாசனை வர பண்ணுவேன். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாரு? அடுத்த வசனம் சகரியா 3:9-10. சகரியா 3ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல். அப்ப பாருங்க, யோசுவாவுக்கு முன்னாடி தேவன் தோழரை மட்டும் வைக்கல, என்ன வச்சிருக்காமா? கல் வேற வச்சிருக்காமா? கல் வச்சிருக்காரு. இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்கப்பட்டிருக்கும். ஒரே கல்ல எத்தனை கல் இருக்காமா? இந்த கல்ல பார்க்கிறதுக்கு பயமா இருக்கு பாத்தீங்களா? ஒரு இமேஜினேஷன். ஒரே கல்லின் மேல் தேவன் சொல்றாரு, நான் 7 கண் வைக்கப்பட்டிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட். இதோ நான் அதின் சித்திர வேலையை எழுதி. அந்த கல்லு மேல தேவன் என்ன பண்ணுவாராமா? சித்திர வேலை என்ன? எம்ப்ராய்டரிங் கல்ல போடுவீங்களா? ஒரு கல்ல கொடுத்து எம்ப்ராய்டரிங் போட்டு சொல்லுவாங்க. செதுக்கல்.
ஒளிய வச்சு செதுக்கிறது. கரெக்ட். இதோ அது சித்திர வேலைகளை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி அப்ப அது கல் இல்ல, அது கல் இல்ல, தேசம். தேசம்னு நம்பிடாதீங்க. தேசத்தின் மேல் இருக்கிற அக்கிரமத்தை ஒரே நாள், எத்தனை நாள்? ஒரே நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்படி நீக்கி போடுற அந்த நாள்ல, எந்த நாள்ல? அந்த ஒரு நாள்ல, அந்நாளிலே நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள். அதாவது என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஒன்டே, அந்த ஒன்டேல நீங்க அப்படின்னு யாரு? ரெண்டு பேர். யார் ரெண்டு பேர்? யோசுவா ஒண்ணு, முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற தோழர்கள். நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணீங்கன்னா, அந்த ஒரு நாள்ல எல்லாத்தையும் திராட்சை செடி கீழையும் அத்தி மரத்துக்கு கீழே என்ன பண்ணிடுவீங்க? வர வச்சிருங்க. இதெல்லாத்தையும் விளக்கு கண்டுபிடிக்கலாமா? சோ முதல்ல எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? யார் இந்த யோசுவா? யார் இந்த யோசுவா? யோசுவாவுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற தோழர் யார்? அந்த தோழர் யார் கண்டுபிடிக்கிறது கஷ்டமா இருக்கிறதுனால தேவனே என்ன விளக்கு கொடுத்தாருன்னா, அவர்கள் அடையாளமாய் இருக்கிற புருஷர். அடையாளமாய் இருக்கிற புருஷர். நம்ம எதுல இருந்து ஆரம்பிக்கலாம்? முதல்ல முன்னாடி உட்கார்ந்து யார் கண்டுபிடிச்சிட்டு யோசுவா யாருன்னு கண்டுபிடிக்கலாமா? அல்லது யோசுவா யாருன்னு கண்டுபிடிச்சிட்டு முன்னாடி உட்கார்ந்து யாருன்னு கண்டுபிடிக்கலாமா? முதல்ல யோசுவா யாருன்னு கண்டுபிடிச்சலாம். சரிங்களா? சோ இப்ப யோசுவான்னு சொல்றோங்க. நம்ம ரெண்டு தடவையும் நிழல்ல ஒரு தடவை, பொருள் ஒரு தடவை ஒரு தேசத்தை பார்த்தோம். ஒரு தேசத்தை பார்த்தோம். அந்த தேசத்தை ஏன் பார்த்தோம்னா, அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கிற யோசுவா ஈக்குவல் டு தேசத்தின் நிலைமை பார்த்தோம். பட் இப்ப அப்படி நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. ஏன்னா இப்ப யோசுவா அழுக்கு வஸ்திரம் இல்லை. இன்னும் ஒண்ணுமே போடல. ஒரு க்ளூ. அவர் ஒரு ஆசாரியர், ரைட் ஆர் ராங்? அவர் ஒரு ஆசாரியர், ரைட் ஆர் ராங்? ரைட். அழுக்கு வஸ்திரம் போட்டிருந்தார். அழுக்கு வஸ்திரம் போட்டிருந்தாரு. இப்ப அவருக்கு அழுக்கு வஸ்திரம் இல்ல. யாருக்கு? மாம்சத்தில் இருக்கும் சபை. மாம்சத்தில் இருக்கும் சபை. இப்ப உங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, மாம்சத்தில் இருக்கிற சபை யாரு? நம்ம தான். இப்ப நம்ம வஸ்திரம் அழுக்கா இருக்க, சுத்தமா இருக்கு. அதனாலதான் இது என்ன, நமக்கு வழித்துக்கு அங்க போட்டோம். யார் மேல? மேல மகிமை சபை இல்லை, கிடையாது. மகிமை அடைந்த சபை இந்த ஒர்க்க செஞ்சு முடிச்சுட்டு போயிட்டாங்க. இப்ப யார் தெரியுமா இருக்கா? மாம்சத்தில் இருக்கும் சபை. கொஸ்டின், நம்முடைய வஸ்திரம் அழுக்கா இருக்கா, சுத்தமா இருக்கா? கூத்தர். தேவன் நம்மளை பார்த்தா நம்முடைய வஸ்திரம் அழுக்கா இருக்குமா, சுத்தமா இருக்குமா? எப்படி சொல்றீங்க? Justified by faith. விசுவாசத்தினால் நம்ம என்ன ஆயிட்டோம்? நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். யார் மேல வச்சிருக்கிற விசுவாசம்? வாசிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் அப்போஸ்தலனாகிய பவுலுடைய ரைட்டிங்ஸ் என்ன கிளியரா எவிடன்ஸ் கொடுத்து பாருங்க. வாசிக்கலாம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். புறஜாதியாரில் வசனம் படிக்கிறவங்க கவனிங்க. வாசிங்க முதல்ல. புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் புறஜாதியாரில் பிறந்த பாவிகளாய் இராமல் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் சுபாவத்தின்படி யூதராய் இருக்கிற நாமும் இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே அன்றி நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலே மனுஷன் நீதிமானாக்கப்படுவதில்லை என்று கண்டிப்பா முடியாது. நியாயப்பிரமாணத்தால நம்ம மேல இருக்க அழுக்க போக்கவே முடியாது. நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினால் அல்ல, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்படுவது. திருப்பி படிங்க. கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கும் பண்ணும்படிக்கு கிறிஸ்து இயேசுவின் மேல் விசுவாசிகள் ஆனார்கள். இப்ப क्वेश्चन, நம்மள கிறிஸ்து நீதிமான் ஆக்குறாரா இல்லையா? நம்ம செத்ததுக்கு அப்புறமா உயிரோடு இருக்கிறது. செத்ததுக்கு அப்புறம் ஒரு வசனம் இருக்கு நமக்கு, வெளிப்படுத்தின விசேஷம் 19ஆம் அதிகாரத்துல. அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களின் நீதிகள். படிச்சுக்கமா? அது சபை சம்பாதிச்சு வாங்குது. சபை மாம்சத்தில் இருக்கிற போட்டிருக்கிற வஸ்திரம் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நீதியின் வஸ்திரம். இப்ப நம்முடைய ட்ரெஸ் கழட்டியாச்சா இல்லையா? கழட்டியாச்சு. எப்ப? ஞானஸ்நானத்துல. என்ன ட்ரெஸ் கழட்டினாங்க? இப்ப என்ன ட்ரெஸ் போட்டு இருக்காங்க? சிறந்த வஸ்திரம். இந்த வஸ்திரத்தை நம்ம இப்ப எப்படி வச்சிருக்கோம்? சுத்தம்.
எப்படி வச்சிருக்கோம்னு கேட்டேன். கரெக்ட். கரை வர்றப்ப என்ன பண்ணிடுறோம்? வசந்த் எடுத்து கழுவிடுறோம். வெரி குட், கரெக்ட். அப்படின்னா இந்த வஸ்திரம் நம்ம சம்பாதிச்சு வாங்கின வஸ்திரம் அல்ல. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தேவனுக்கு கீழ்ப்படிச்சு நமக்கு போட்டு விட்டுருக்கிற வஸ்திரம். சோ இப்ப நம்முடைய வஸ்திரம் எப்படித்தான் இருக்கு? சுத்தமா இருக்கு. வாசிக்கலாம். சொல்றதுக்கு அர்த்தமா இருக்கு. ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்கள் ஆக்கப்பட்டோம். எதனால? விசுவாசத்தினால் என்ன ஆக்கப்பட்டிருக்கோம்? எப்ப செத்ததுக்கு அப்புறமா? இப்ப உயிரோடு இருக்கிறப்ப நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். சோ வெரி கிளியர். தைரியமா சொல்லலாம், என் Dress இப்ப சுத்தமா இருக்கிறதுக்கு காரணம் நான் இயேசு கிறிஸ்து மேல வச்சிருக்கிற விசுவாசம். அந்த விசுவாசத்துக்கு மேல எனக்கு எப்ப குறை வருதோ அப்ப Dress கரையாது. Dress கரையானா அதை கரைப்படுத்துறது நானா இருந்தாலும் நான் கரைப்படுத்துறது இயேசு கிறிஸ்துவை கீழ்ப்படுதலை. அதை மறந்துடக்கூடாது. அப்ப Dress எப்படி அப்படிதான் வச்சிருக்கோம். Dress சுத்தமா வைக்காம இந்த ஊழியம் செய்யறதுக்கு நமக்கு வாய்ப்பு இல்லை. இந்த ஊழியம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்ல. இதே பழைய யோசுவான்னு வச்சுக்கோங்களேன். பழைய யோசுவா அழுக்கு வஸ்திரம் போட்டுக்கிற யோசுவா இருந்து சப்ஜெக்ட் ஆரம்பிச்சிருச்சுன்னா பிரச்சனை கிடையாது, நமக்கு பர்ஃபெக்டா சூட் ஆயிருக்கும். ஆனா அது நம்மளை இந்த சப்ஜெக்டோட தொடர்படுத்தாது. ஏன்னா நம்ம ஞானஸ்தானம் எடுத்ததுக்கு அப்புறம் தான் பிறக்கும். ஞானஸ்தானம் எடுக்கும் போது அழுக்கு வஸ்திரத்தை வாங்கிட்டு உண்மையான வஸ்திரத்தை என்ன பண்ணிருக்காரு? போட்டிருக்காரு. ஆனா கிறிஸ்துவோட போய் நிக்கிறப்ப போடக்கூடிய வஸ்திரம் இல்லையா, அது சபை சம்பாதிச்சு வாங்கின வஸ்திரம். அது மகிமை அடைச்சதுக்கு அப்புறம் கொடுக்கக்கூடிய நம்முடைய கீழ்ப்படிதல். பட் இப்ப நம்ம போட்டிருக்கிறது கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல். ரோமர் 4ஆம் அதிகாரம் 24, 25. ரோமர் 4ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அப்படியே யூதர்களுக்கு என்ன நடந்துச்சோ அப்படியே நமக்கு எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்பட்டோம். நம்முடைய பாவங்களுக்காக அவர் என்ன பண்ணிருக்காரு? ஒப்புக் கொடுக்கப்பட்டோம். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக என்ன பண்ணப்பட்டிருக்காரு? எழுப்பப்பட்டிருக்காரு. அப்ப இயேசு கிறிஸ்து நம்முடைய Dress-ஐ சுத்தமா தான் கொடுத்திருக்காரு. அவருடைய Dress-ஐ நமக்கு சுத்தமா கொடுத்திருக்காரு. ரைட்? இப்ப சொல்லுங்க, நம்ம யோசுவா இல்லையா? வேலை ஆரம்பிச்சிட்டோம் இல்லையா? ஆரம்பிச்சிட்டோம். வேலை ஆரம்பிக்கனாலே Dress என்ன இருக்கணும்? சுத்தமா இருக்கணும். வேலை ஆரம்பிக்கனாலே என்ன சுத்தமா இருக்கணும்? Dress சுத்தமா இருக்கணும். சோ இப்ப Dress சுத்தமா இருக்கு. இயேசு கிறிஸ்துவின் கீழ்ப்படிதல்னால சுத்தமா இருக்கா? இப்ப நம்ம வேலை செய்யலாம். கரெக்ட்? அப்படியே நிழலுக்கு போலாமா? மேட்ச் ஆர்டர் பார்க்கலாமா? நிழல்ல ரெண்டு இடத்துலயுமே ஒரு தடவை நிழல், ஒரு தடவை பொருள். ரெண்டு இடத்துலயுமே யோசுவா இஸ்ரேல் ஜனங்களை குறிச்சார். அந்த தேசத்தை குறிச்சார். தேசத்தின் கண்டிஷனை குறிச்சார். அப்படி குறிக்கிறப்ப ரெண்டு இடத்துலயுமே அழுக்கு வஸ்திரத்தை மாத்துறதுக்கு யார் வந்தா? அழுக்கு வஸ்திரத்தை மாத்துறதுக்கு அத்தாரிட்டி யார் இருந்துச்சு? மிகாயில் யாரு? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அப்ப இயேசு கிறிஸ்து 2ஆம் வருகையில வந்து இஸ்ரேல் தேசத்தை சுத்தமாக்கிட்டார். நம்ம ஒவ்வொரு இண்டிவிஜுவலையும் சுத்தமாக்கிட்டார். வசனம் இருக்கா? இருக்கு. பரவாயில்ல, எல்லாம் தீர்க்கதரிசனத்துல ஸ்பெஷலிஸ்ட் ஆயிட்டீங்க. மல்கியா 3:3. மல்கியா 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அவர் உட்கார்ந்து வெள்ளியை குடமிட்டு சுத்திகரித்துக் கொண்டிருக்கிறார். அவர் லேவியின் புத்திரரை யார் லேவியின் புத்திரர்? ஆசாரியர் யோசுவா. அந்த யோசுவாவை தான் இப்ப தேவன் நம்ம என்ன பண்ணிருக்காரு? கூப்பிட்டிருக்காரு. லேவியின் புத்திரரை சுத்திகரித்து அவர்கள் கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு அதாவது தலையில பாங்க, கர்த்தருடையவர்களாய் இருக்கும்படிக்கு நீதியாய் காணிக்கை செலுத்தும்படிக்கு அவர்களை பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் புடவிடுவார். சோ நமக்கு என்ன ஒரு டெசிக்னேஷன் கிடைக்க போகுதுன்னா ஆசாரியன். என்ன டெசிக்னேஷன்? ஆசாரியன். இத கூட நம்ம எங்க படிச்சிருக்கோம்? வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இது வந்து கம்ப்ளீட்டா மகிமை அடைஞ்சதுக்கு அப்புறமா வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி. நல்ல கழுவி. எப்படி கழுவி? நம்முடைய பாவங்கள நம்மை கழுவி. நம்முடைய பாவங்கள நம்ம கழுவுறனாலே, ஒருத்தர் கழுவுறாருனாலே நமக்கு என்ன இருக்குன்னு அர்த்தம்? அழுக்கு. சோ பாவங்கள நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினார். அனலைன் பண்ண வேண்டிய வார்த்தை எது? ஆசாரியர்களும் ஆக்கினார். அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. இது இங்கிலீஷ்ல வாசிச்சோம்னா கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நம்ம பார்த்திருக்கோம். ராஜாக்கள்ங்கற வார்த்தை விட சூப்பரான வார்த்தை இருக்கு நமக்கு.
என்னன்னா ராஜாக்களா இருக்கிறது இல்ல, ராஜ்யத்திற்குரியவர்களாக. அதான் பாயிண்ட். என்ன வாசி பாருங்க இல்லையா? இயேசுல and he made us to be a kingdom. To be a kingdom, not a king. To be a kingdom. நீங்க தான் ராஜ்யங்கள். நீங்க தான் ராஜ்யங்கள் பெருசா, ராஜாக்கள் பெருசா? நம்ம தான் ராஜ்யம். ராஜ்யத்தில் நமக்கு என்ன வேலை? ஆசாரி வேலை. புரியுதா உங்களுக்கு? சோ ஆசாரி ஊழியம் செய்வதற்காக நம்முடைய ட்ரெஸ்ஸை இயேசு கிறிஸ்து சுத்தமாக்கி அவருடைய ட்ரெஸ்ஸை நமக்கு என்ன பண்ணிருக்காரு? போட்டிருக்காரு. சோ இப்படி இருந்து நாம எப்படி மாறிட்டோம்? சுத்தமா மாறிட்டோம். இப்போ சுத்தமா இருக்கமா இல்லையான்னு உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கும். பட் இப்போ சுத்தமா இல்லைன்னா நம்ம அழுக்கு பண்ணிட்டு இருக்கிறது நம்முடைய கீழ்ப்படுதல் அல்ல, இயேசு கிறிஸ்துடைய கீழ்ப்படுதல்ங்கிறது மட்டும் என்ன பண்ணிடாதீங்க, மறந்துடாதீங்க. ஓகே ரைட். சோ ட்ரெஸ் மட்டும் மாத்திரம் போதுமா? என்ன வைக்கணும்? தலையில பாகை வைக்கணும். அப்ப சபைக்கு தலையில என்ன வைக்கணும்? பாகை. பாகை வைக்கிறது என்ன அர்த்தம்? கனப்படுத்துறது. அப்ப சபையை தேவன் கனப்படுத்திருக்காரு ஐயா. இப்ப கூட இப்ப நம்ம எங்க கனப்படுத்துறாங்க? போன துரத்துறாங்க. எல்லாம் கனப்படுத்திருக்காரு கேட்கிறேன். தேவன் கனப்படுத்திருக்காரு. தேவன் கனப்படுத்திருக்காரு. வாசிக்கலாம் பாருங்க. ஏசாயா 62ஆம் அதிகாரம். இது ஆக்சுவலா மாம்சீக இஸ்ரவேல் ஜனங்களை விட கரெக்டா பொறுத்துறது ஆவிக்குரிய இஸ்ரவேல் தான், நமக்கு தான். வாசிக்கலாம். ஏசாயா 62 1 2 3. ஏசாயா 62ஆம் அதிகாரம் 1 முதல் 3ஆம் வசனம் முடிய. சீயோனின் நிமித்தம் எருசலேம் நிமித்தமும் நான் மௌனமாய் இராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டி போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். பாருங்க, அதாவது நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவட்டி. இந்த சப்ஜெக்ட்ல எங்க இந்த வார்த்தை கேள்விப்பட்ட மாதிரி? இந்த சப்ஜெக்ட்ல இந்த வார்த்தை எங்கேயோ கேள்விப்பட்ட. அடுப்புல இருந்து எடுத்து கொள்ளி யார பார்த்தா நமக்கு? யோசிச்சானா இஸ்ரேல் தேசம். இப்ப அது யாருக்கு அப்படியே பொருந்தும் போது பார்த்தீங்கன்னா நமக்கு தான். நம்ம கூட எப்படித்தான் இருக்கோம்? அடுப்புல இருந்து எடுத்த ஒரு தைரியம் சொல்றீங்க பாருங்க. நம்மள எப்படி இருக்க? பயங்கர பெயர். எப்படி பெயர்? பயங்கரமான பெயர். அது அப்புறமா இன்னொரு வேண்டாம். இந்த சப்ஜெக்ட் பாயிண்ட் இல்ல. இன்னொரு ஆவியில் அமலா இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் இரண்டாவது வசனம். ஜாதிகள் உன் நீதி. அருமையான பாயிண்ட். நம்ம கீழ்ப்படியறத மற்ற ஜனங்கள் பார்க்கணும் தேவனுக்கு. சகல ராஜாக்களும் உன் மகிமையையும் காண்பார்கள். இந்த பூமியில் இருக்கிற ராஜாக்களே கிடையாது நமக்கு முன்னாடி. நம்ம தான் ராஜா. எப்ப தெரியுமா? நம்ம கீழ்ப்படிச்சிருந்தா ராஜாக்கள் உன்னுடைய மகிமையும், மகிமைனா தலையில பாகை இருக்கு. கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். என்ன நாமம்? புது சிருஷ்டி. பாருங்க, அந்த பேர்ல எல்லாம் என்ன? புதுசு 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 புதுசு, எல்லாம் புதுசு. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. மூணாவது, நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடம். நீ கர்த்தருடைய கையில் உள்ள அலங்காரமான கிரீடம். வாக்குத்தத்த வசனத்தை தான் கொடுப்பாங்க நிறைய பேருக்கு. கர்த்தருடைய கையில் உள்ள அலங்காரமான கிரீடமும் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமா? நீ எப்படி இருப்ப? வாங்கி போய் வீட்டுல மாட்டினா எங்க இருப்ப? ராஜ முடியாது. இது ஆசாரி வகுப்பா மாற போற ஜனங்களுக்குன்னே எழுதப்பட்ட முக்கியமான பாயிண்ட். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கணம். சோ இந்த கணத்தை தேவன் நமக்கு எப்ப கொடுப்பார்னா, நம்ம ஞானஸ்தானம் எடுத்துட்டோங்கிறதுக்காக கிடையாது. நம்ம ட்ரெஸ் இயேசு கிறிஸ்து மாத்திட்டாருங்கிறதுக்காக கிடையாது. தொடர்ந்து யார் கீழ்படுகிறாங்க அவங்களுக்கு தான். அதைத்தான் 6ஆம் வசனம் 7ஆம் வசனத்துல படிச்சோம். இஸ்ரேல் ஜனங்களுக்கு சொல்றப்ப இது உங்களுக்கு எப்ப கிடைக்கும்னா, நீங்க என் வழிகளில் நடந்தால். வாசிங்க சகரியா 3:6-7. சகரியா 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்கள். கர்த்தருடைய தூதன் யோசுவாவுக்கு சாட்சியாக சேனைகளின் கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், இப்ப யோசுவா யாரு? நம்மதான். இப்ப நமக்கு தான் வசனம். நீ என் வழிகளில் நடந்து என் காவலை காத்தால். நம்ம செய்யற ஊழியம் வச்சுக்கலாம். காவலை காத்தால் நீ என் ஆலயத்தில் நியாயம் விசாரிப்பாய். என் ஆலயத்தில் நீ என்ன பண்ணுவ? நியாயம் விசாரிப்பாய். அடுத்தது, என் பிரகாரங்களையும் காவல் காப்பாய். அடுத்தது, இங்கே நிற்கிறவர்களுக்குள்ளே உலாவுகிறதற்கு இடம் நான் உனக்கு கட்டளையிடுவேன். காப்பாய், கட்டளையிடுவேன். இதெல்லாம் என்ன டென்ஸ் அப்படின்னா, இதெல்லாம் எதிர்காலத்துல நமக்கு கிடைக்க போற ஆசீர்வாதம். பட் நிகழ்காலத்துல என்ன பண்ணணும்? அவருடைய வழிகளில் நடந்து அவருடைய கற்பனைகளுக்கு புரிஞ்சவங்களுக்கு. சோ இந்த வருஷத்துல 2 காலம் இருக்கு.
ஒண்ணு நிகழ்காலம், இன்னொன்னு எதிர்காலம். இப்ப எது நம்ம கையில இருக்கு? நிகழ்காலம். எது நம்ம கையில் இல்ல? இப்ப எதிர்காலத்துல நம்ம கைக்கு ஏத்த மாதிரி மாத்தணும்னா நிகழ்காலத்துல எப்படி இருக்கணும்? அவருடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். நடந்தா கண்டிப்பா ஆசீர்வாதம் உண்டா இல்லையா? உண்டு. இதை யாருக்குள்ள கட்டளையிடுவேன்னா இங்கே நிற்கிறவர்களுக்குள் உலாவதற்கு கட்டளையிடுவேன். நீங்க மட்டும் கீழ்படிச்சிருக்கீங்க, நம்ம பார்த்து சொல்றாரு, நீங்க மட்டும் எனக்கு கீழ்படிச்சிருந்தீங்கன்னா அங்க நிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்களுக்குள்ள போயிட்டு வரலாம். அது நிழல்ல. நீங்க லிட்டரலாவே எடுத்தா தீர்க்கதரிசன வசனம் சொல்லலாம், தேவனுடைய தூதர்கள் சொல்லலாம். ஃபியூச்சர்ல கிடைக்கிற ஆசீர்வாதம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். 1 கொரிந்தியர் தப்பாச்சு, மன்னிச்சுக்கோங்க. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? அறியீங்களா? அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க. அறிவோம். அடுத்தது, உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க. இந்த மாதிரி அத்தாரிட்டி தேவன் யாருக்குமே கொடுத்து கிடையாது. உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாய் இருக்க. அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? வழக்கு போடாதீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கெல்லாம் நம்ம விளக்கம் ஏற்கனவே பார்த்தாச்சு. அற்ப வழக்குகளை நீங்க என்ன பண்ணிக்காதீங்க, போட்டுக்காதீங்க. அது மட்டும் இல்ல, 3ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? சரியான பாயிண்ட்ங்க. தேவ தூதர்கள் கூட நியாயம் தீர்க்கிற பொறுப்பு ஃபியூச்சர்ல யார் கிடைப்பது? உடனே மறந்து நாம எங்க போய் தேவ தூதர் யார் கிடைப்பது? நமக்கு எப்ப? என் வழிகளை காத்து நடந்தா. எப்ப? இப்ப நடந்தா நாளைக்கு எல்லாம் உன்னை கேட்டா நடந்து. தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்பேன் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ள கூடாது இருக்கிறது. நமக்குள்ள எந்த விதமான வழக்குகள் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. இதைதான் தேவன் சொல்றாரு. எதிர்காலத்துல நீ என்னவா மாறுற, நிகழ்காலத்துல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டுதான் இப்ப யோசுவா கிட்ட ஆரம்பிக்கிறார். மறுபடியும் பழைய பயணிக்க வந்துடலாமா? ரைட். இந்த வருஷத்துல 2 பேரை கண்டுபிடிக்கும் பார்த்தோம். ஒன்னு யோசுவா, இன்னொன்னு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற தோழர். முதல்ல எதை கண்டுபிடிக்கலாம்னு கேட்டேன், நீங்களே சொல்லிட்டு யோசுவா. யோசுவா யாரு? இப்ப நம்ம என்ன ட்ரெஸ் போட்டுருக்கோம்? அழுக்கு வஸ்திரமா சுத்தமான வஸ்திரமா? சுத்தமான வஸ்திரம். இப்ப நமக்கு முன்னாடி ஒரு குரூப் உட்கார்ந்துருக்காங்க. யாருக்கு முன்னாடி? நமக்கு முன்னாடி. யாருக்கு முன்னாடி? நமக்கு முன்னாடி. நமக்கு முன்னாடி உட்கார்ந்துருக்காங்க. என்ன அர்த்தம்? நாம அவங்களோட மேல. நம்ம அவங்களோட மேல சொல்றதோட நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. நம்ம சொல்றதை கேட்கறதுக்கு உட்கார்ந்துருக்காங்க. உட்கார்ந்துருக்காங்களா? யாருக்கு அது? யாருக்கு அதுன்னு கேட்டா, முதல்ல யோசுவா சுவிசேஷத்துடைய சபை. அவருக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற இவங்க யாருன்னு கண்டுபிடிக்கிறதா இந்த சப்ஜெக்ட். அதுக்கு க்ளூ, இவர்கள் அடையாளமாக இருக்கிற புருஷன். அதாவது யோசுவாவும் கேட்கணும், இந்த புருஷன் கேட்கணும். யோசுவா யாரு? நம்ம. அடையாளமா இருக்கிற புருஷன் யாரு? தெரியாது. 2 பேருமே கேட்கணும். எதை கேட்கணும்? எதை கேட்கணும்? எதை கேட்கணும்? கிளை எனப்பட்ட தாசனை வரப்படும். அப்ப இந்த 2 பேருக்குமே கிளை வரப்போது தெரியும். ஒண்ணு சபை. சபைக்கு கிளை வர்றது தெரியுமா வேண்டாமா? கிளை வர்றது தெரியுமா வேண்டாமா? கிளை 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 கிளைன்னா யாருன்னு எனக்கு சொல்ல, அதையும் பார்க்கலாம், பேர் பார்க்கலாம். சோ கிளை எனப்பட்ட தாசனை வரப்படுவேங்கிறது நமக்கு தெரியும். அதே சமயம் நம்ம உட்கார்ந்து முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற இந்த புருஷன் எப்படி தாங்க கண்டுபிடிக்க, எப்படி கண்டுபிடிச்சு சொல்லுங்க. ஓ, இல்ல உட்கார்ந்து அப்படி எல்லாம் போக வேண்டாம், ஈஸியா கண்டுபிடிக்கலாம். அடையாளமா இருக்கிற புருஷங்கிற பாயிண்ட் எடுத்துட்டு ஆராய்ச்சி பண்ணலாம். ஆராய்ச்சி பண்ணா ஆங்கில பைபிள்ல போட்டிருக்கிற வார்த்தை they are men wondered. இங்கிலீஷ்ல. தமிழ்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அடையாளமாக இருக்கிற புருஷன். கேஜேவி பைபிள்ல இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா they are men wondered. wondered அப்படிங்கிற வார்த்தையில wondered. wonderedனா wonder தெரியும். wondered. அந்த wonderங்கிற வார்த்தையுடைய ஹீப்ரு வேர்டு மோஃபெய்த். மோஃபெய்த். மோஃபெய்த் அப்படிங்கிற ஹீப்ரு வேர்டுடைய ஆங்கில விளக்கம் இன்னும் பாயிண்ட் புரியல உங்களுக்கு? முன்னாடி உட்கார்ந்து யார் தெரியுமா? அதிசயம். அதிசய 2 மிராக்கிள் வந்துச்சாங்க. அதிசய மனிதர்கள். அதிசய மனிதர்கள். அதிசய மனிதர்கள்.
அதிசயம் இருக்குது. அடுத்தது வேற வேற டிரான்ஸ்லேஷன் போய் எடுத்து பார்த்தா இன்னும் நிறைய பாயிண்ட் கிடைக்கும் யாருக்கு. முதல்ல ஏஎம்பி அப்படின்னு டிரான்ஸ்லேஷன் 99% எல்லாத்தையும் ஒரே மாதிரி தான் இருக்கு எக்ஸப்ட் கேஜேவி. கேஜேவி மட்டும் மென் ஒன்டாடட்னு போட்டிருக்கு. இப்போ ஏஎம்பி ல வாசிச்சா ஹியர் நவ ஓ ஜோஷுவா தி ஹை பிரீஸ்ட் யூ அண்ட் யுவர் கொலீக்ஸ். உட்கார்ந்து யாரு? கொலீக்ஸ் ஒரே இடத்துல வேலை பண்றாங்க. கொலீக்ஸ் அப்ப உட்கார்ந்து யாரு? கொலீக்ஸ். நம்ம யாரு? ஜோஷுவா. நம்ம என்ன வேலை செய்ய போறோமோ அந்த வேலையை செய்து அவங்க கொலீக்ஸ் நமக்கு இருக்குறாங்க. கொலீக்ஸ் who sit before you உங்களுக்கு முன்னாடி உட்கார்ந்து இருக்காங்க. for they are men who are a sign. அங்க miracle, இங்க sign. அப்புறம் இன்னொரு என்ன போடுறீங்க? ஓமன். ஓமன் ஆமென் இருக்குது. ஓமன் என்னன்னா பஞ்சாங்கம் சொல்றாங்க. பஞ்சாங்கம் அதாவது காலத்தை கணிக்கக்கூடிய ஜனங்கள். சைன் ஆர் மென். சைன்னா அடையாளம், ஓமன்னா காலத்தை கணிக்கலாம். அவங்கள வச்சு காலத்தை கணிக்கலாம். அவங்கள வச்சு காலத்தை கணிக்கலாம். வேர்ல்ட்ஸ் டைம் கிளாக் இருக்குங்க. அது ஏசி ஹியர் நவ அங்க விட்டுலாம். மேல கீழ வந்துடலாமா? தோ அண்ட் தை ஃபெலோஸ் that sit before thee, for they are men that are sign. Yes, कुछ बात से मान गए. Here now, O Joshua the high priest, you and your friends. யாரு? நம்ம உட்கார்ந்து யாரு? நம்ம நண்பர்கள், நம்ம friends. Who sit before you, for they are men who are a sign. Fellows, colleagues, அப்புறம் sign. NASB. Now listen. Joshua the high priest, you and your friends who are sitting in front of you. You and your friends who are sitting in front of you. Indeed they are men who are a symbol. இதுக்கு மேல கூட வேணும் உங்களுக்கு? யாரு இது? கிளை அதாவது யார் கேட்டீங்கன்னா இஸ்ரவேல் ஜனங்கள். எப்ப இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்கள்? இப்ப இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்னாடி சபைக்குதா, சபைக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்கள் நிக்கிறாங்க. அப்படின்னா யார் இதுல சொல்லி கொடுக்க போறவங்க, யார் கேட்க போறவங்க? யார் சொல்லி கொடுக்க போறாங்க? சபை. யாருக்கு சொல்லி கொடுக்க போறோம்? இதே சப்ஜெக்ட் தான் போன சாப்டர்ல இருந்துச்சு. என்னன்னு சொல்லி கொடுக்க போறோம்? என்ன சொல்லி கொடுக்க போறோம் தெரியுமா? நமக்கு முதல்ல கேட்ட சவுண்ட அவங்க சொல்ல போறோம். நமக்கு முதல்ல என்ன சவுண்ட் கேட்டுச்சு? கிளை என்னும் தாசன் வருவார். கேட்டுச்சா? எப்ப கேட்டுச்சு? பேசிக் சப்ஜெக்ட் முடிச்சு வந்தோடனே கேட்டுச்சு. இப்ப நாம யார் சொல்லணும்னா முன்னாடி உட்கார்ந்து இருக்கிற இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லணும். கிளை எனப்பட்ட தாசன்னா மேசியா வந்தாச்சு. மேசியா வந்தாச்சு. எதுக்கு? உங்களை ரட்சிப்பதற்கு. இப்ப கிளை வருவார்கள் சொல்லியிருக்கு. இயேசு கிறிஸ்து வருவார் சொல்லி ஏசாயா போட்டு கிளை போட்டார் தெரியாம. ஏசாயா அதனால இங்க கிளை நட்டு போட்டாங்க. துளிர்க்கிறதுனால கிளை இருக்கட்டும், தாவீது இருக்கட்டும், நான் வேணும்னு சொல்ல. கிளை அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் அறிக்கையை பைபிள்ல 3 இடத்துல சொல்லியிருக்கு. 3 இடத்துலயுமே வேற வேற பர்பஸ்க்காக சொல்லியிருக்கு. முதல் பர்பஸ் அவர் செய்ய போற 3 வேலைகள் வேற ஒன்றும் இல்லை. அதை தான் கிளை சொல்லி போட்டிருக்கு. முதல் விஷயம் எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 23ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஒரு காலம் வரும், உங்களுக்கெல்லாம் ஒரு காலம் வரும். அப்பொழுது தாவீதுக்கு ஒரு நீதியுள்ள கிளையை, தாவீது வம்சத்தில் ஒரு நீதியுள்ள கிளையை எழும்ப பண்ணுவேன். அவர் ராஜாவாய். அப்ப அந்த கிளை இல்ல, அது அவரு. அது கிளை இல்ல, அவரு. அவர்னால யாரு? இப்ப இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. இந்த வசனம் எதுக்காக சொல்லப்பட்டிருக்குன்னா அவர் செய்ய போற 1வது வர்க் என்ன கேட்டீங்கன்னா அவர் ராஜாவாய் இருந்து ஞானமாய் ராஜரிகம் பண்ணி. அப்ப கிளைன்னு சொன்னாலே நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையில அவர் செய்ய போற ராஜரிகம். ரைட். அடுத்த வசனம் கிளை பத்தி சொல்லப்பட்ட அடுத்த வசனம் எரேமியா 33ஆம் அதிகாரம்
14, 15. எரேமியா 33ஆம் அதிகாரம் 14, 15 வசனங்கள். இதோ நாட்கள் வரும் என்று கர்த்தர் அதே சொல்கிறார். மாதிரி அவனுக்கு உங்களை எல்லாம் சரி பண்றதுக்கு ஒரு நாள் வரும். இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நாட்கள் வரும் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பொழுது நான் இஸ்ரவேலின் குடும்பத்திற்கும் யூதாவின் குடும்பத்திற்கும் சொன்ன நல் வார்த்தையை இப்ப நல்லா நிறைவேற்றி கவனிச்சுக்கலாம். இந்த வசனத்துல முதல்ல இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்கறாங்க, நம்ம கேட்டிருக்கோமா? யார் கேட்டிருக்கா? நம்ம. அதனால இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு முன்னாடி உட்கார்ந்து கேட்டிருக்காங்க. ரைட்? நம்ம தான் போய் அதை அவங்களுக்கு சொல்லணும். அந்த கண்டிஷனுக்கு வந்தாச்சு. யூதாவுக்கு சொன்ன நல்வார்த்தையை நிறைவேற்றுவேன். அந்நாட்களிலும் அக்காலத்திலும் தாவீதுக்கு நீதியின் கிளையை நீதியின் கிளை என்ன பண்ணுவேன்? முளைக்க பண்ணுவேன். அவர் சோ கிளைனா அவர்னா யார் அர்த்தம்? இயேசு கிறிஸ்து என்ன செய்ய போறாருன்னா பூமியிலே நியாயம். கிளை வந்துச்சுன்னா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமல்ல, யோசுவாவுக்கு மாத்திரமல்ல, என்டையர் பூமிக்கும் நியாயம். புரிஞ்சவங்களுக்கு என்ன? சோ முதல் வசனம் ராஜரீகம் பண்ண போறார். அதே வசனம் அதே இயேசு கிறிஸ்து ராஜரீகம் பண்ணதோட சேர்த்து உலக ஜனங்களுக்கு ஆசீர்வாதத்தையும். இந்த ரெண்டு மட்டும் தான் இருக்கா? இல்ல சபைக்கு அவர் என்ன இருக்க? இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உலக ஜனங்களுக்கும் ராஜாவா இருந்து ஆசீர்வாதம் கொடுக்கிறார். சபைக்கு அவர் என்ன இருக்க? வாசிங்க ஏசாயா 11ஆம் அதிகாரம். இது மூன்றாவது இடம் கிளை பத்தி வந்த மூன்றாவது வசனம். ஏசாயா 11:1. ஏசாயா 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி என்ன பண்ணும்? செழிக்கும். இது யார் பத்தி பேசப்பட்ட வசனம்? இயேசு கிறிஸ்து. சோ இயேசு கிறிஸ்து இந்த பீரியட்ல எப்படி இருப்பார்னா 5ஆம் வசனம். 5ஆம் வசனம். நீதி அவருக்கு அரை கட்டும். சோ இயேசு கிறிஸ்து அரை கட்டிப்பார். அரை கட்டிப்பார்னு என்ன அர்த்தம்? துண்டு கட்டிப்பார். எதைய? நீதிய. அடுத்தது சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாய். சொல்லுங்க பார்க்கலாம். அரை கட்டும் இடைக்கச்சையும் யார் கட்டுவாங்க? பிரதான. அப்ப இயேசு கிறிஸ்து இப்ப நமக்கு என்ன இருக்கு? சோ எத்தனை ரோல் இருக்கு? ராஜரீகம் பண்றாரு, ஆசாரியனாவும் இருக்காரு, உலக ஜனங்களை ஆசீர்வதிக்கும் செய்யும். அதுக்கு பேர் தான் கிளை. சோ கிளை சொன்ன என்ன புரிஞ்சுக்கணும்? இயேசு கிறிஸ்து இரண்டாம் வரிதான். இரண்டாம் வரியில் செய்ய வேண்டிய 3 வழி. 1 இரண்டாவது 3வது. சோ 3 ரோலையும் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கார் அப்படிங்கறத நல்லா கேள் அப்படின்னு தேவன் யாருக்கு சொன்னாரு? 2 பேருக்கு சொன்னாரு. 1 யோசுவா, இன்னொன்னு முன்னாடி உட்கார்ந்திருக்கிற தோழர். அவங்களுக்கு என்னென்ன பேர் பார்த்தோம்? அடையாளமா இருக்கிற புருஷர், men of miracle, the nation of miracle. சொல்றாங்கல்ல மனுஷங்க என்ன பேசுறது? அந்த மாதிரி அடையாளம், சைன். அடுத்தது காலத்தை அவங்க வச்சு கணிக்கலாம். முக்கியமான விஷயம் சொல்லி பாத்தீங்கன்னா இவங்களை வச்சுதான் நாளைக்கு உலகத்தை ஆசீர்வதிக்க போறார். இதுதான் தேவன் ஆபிரகாமுக்கு கொடுத்த ஆசீர்வாதம். உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜனங்களை ஆசீர்வதிப்பார். இப்ப சகல ஜனங்களை தேவன் ஆசீர்வதிக்கணும்னா முதல்ல யார ஆசீர்வதிக்கணும்? யோசுவா. யாரு? நம்ம. அது மட்டும் வர மாட்டேங்குது. யார் ஆசீர்வதிக்கணும்? யோசுவா. யோசுவா யாரு? ஏன் சவுண்ட் உள்ள போது அப்படித்தான் போகும். ஏன்னா ட்ரெஸ் ஞாபகம் வருது எனக்கு. யோசுவா நம்ம தான் சொல்றப்ப நமக்கு என்ன ஞாபகம் வருது? ட்ரெஸ் என்ன கலர்ல இருக்கு? நல்லா தெரியுது, வெளுக்குது. நல்லா தெரியுது, வெளுக்குது. அவங்க பாருங்க, கிரீன் இல்லையாம, ரெட் இல்லையாம, ஆரஞ்சா. அனலமின்றி சரியான அனலமின்றி குளிரின்றி நாங்கள் ஆரஞ்சாக இருக்கிறோம். அதான் இந்த ட்ரெஸ் துவைக்கிறதா வேண்டாமான்னு நமக்கே தெரியாது. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல தான் நம்ம இருக்கோம். ஆனா இயேசு கிறிஸ்து அதுக்காக நமக்கு இந்த ட்ரெஸ் என்ன பண்ணீங்க? சோ ராஜாவும் இருக்காரு, ஆசாரியனாவும் இருக்காரு, உலக ஜனங்களை ஆசீர்வதி. இதை மட்டும் யோசுவா கேட்டா போதுமா? இல்ல. அடுத்த வசனம்னா சகரியா 3ஆம் அதிகாரம் 9, 10 வாசிங்க. சகரியா 3ஆம் அதிகாரம் 9, 10 வசனங்கள். இதோ நான் யோசுவாவுக்கு முன்பாக வைத்த கல். யோசுவா யார் பேர்? நம்ம தான். இப்ப நம்ம கூட தேவன் என்ன வச்சிருக்கோமா? எதுக்கு? நல்லா அடிச்சு துவைக்கிறது. எதுக்கு தெரியல. கல் யாருன்னு தெரிஞ்சா தான் கண்டுபிடிக்க முடியும். ஆனா நமக்கு கூட என்ன வச்சிருக்காரு? ஒரு கல் வச்சிருக்காரு. அந்த கல்லுல இந்த ஒரே கல்லின் மேல் 7 கண்களும் வைக்க 7 கண்கள் உள்ள இருக்கு கல்லுல. சோ கல்லுக்குள்ள என்ன இருக்கு? 7 கண். அப்ப கல்லு நம்ம என்ன பண்ணும்? பார்க்கும். கல்லு நம்ம என்ன பண்ணும்? பார்க்கும். கல்லு நம்மளையும் பார்க்கும், தேவனையும் பார்க்கும். நம்மளை பார்த்து தேவனை பார்க்கும். க்ளூ. நம்மளை பார்த்து தேவனை பார்க்கும். அடுத்தது இதோ நான் அதின் சித்திர வேலையை நிறைவேற்றி. அந்த கல்லுல தேவன் என்ன பண்ண போறாராமா?
சித்திரவேலைனா செதுக்கி. நான் நினைச்ச சேப்புக்கு செதுக்கி. அந்த கல்லுல யோசுவா இல்ல, கல்லுல யோசுவாக்கு இருக்கிற கல்லுல சித்திர வேலைகளை நிறைவேற்றி இந்த தேசத்தில் அக்கிரமத்தை ஒரே நாளிலே நீக்கி அப்ப இந்த கல்ல கண்ணு வச்சு கண்கள் வச்சு சித்திர வேலை செஞ்சாச்சுன்னா தேசத்தின் அக்கிரம் என்ன ஆயிரும்? அப்ப இது கல்லா தேசமா? எந்த தேசம்? அப்படிதான் சொல்லுவீங்க தெரியும். இஸ்ரேல் தேசம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிற வாய்ப்பு இல்லை. ஏன்னா இஸ்ரேல் தேசமும் சுத்தமானதுக்கு அப்புறம் நடக்கிற பாஸ். அந்த நாளில் இல்ல ஒரே நாளில் என்ன பண்ணுவேன்? அக்கிரமத்தை ஒரே நாளில் ஒரே 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 நாளில் நீக்கி போடுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அடுத்தது எந்த நாள்ல? ஒரே நாள். ஒரே நாளிலே நீங்கள் ஒருவரையொருவர் திராட்சை செடி. நீங்கள் யாரு? யோசுவாவும் இருக்கிற தோழரும். நீங்கள் ஒருவரை ஒருவர் திராட்சை செடியின் கீழும் அத்தி மரத்தின் கீழும் வரவழைப்பீர்கள். அப்ப இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் போய் பார்த்து வாங்க வாங்க என்ன பண்ணுவாங்க? கூப்பிட்டு எங்க கொண்டு நிறுத்துவாங்க? அத்தி மரத்தின் கீழும் திராட்சை செடியின் கீழும் நிறுத்துவாங்க. நல்லா புரிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனா ஒண்ணுமே புரிஞ்சுக்கல. கரெக்டா கடைசி வருஷம். ஏன்னா இந்த கல் யார் நமக்கு தெரியும். இந்த கல் யார் என்பதை வீட்டில் போய் கல்லிலே முட்டி முட்டி கண்டுபிடித்துக் கொண்டு வரும்படியாக அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். தேவன் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென்.